போற்றிவோம் நம சிவாயம். போற்றிவோம் நம சிவாயம். சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. போற்றிவோம் நம சிவாயம். கைத்தல்லம் நீரைகனி அப்பம் மூடவள் போரி, கைத்தல்லம் நீரைகனி அப்பம் மூடவள் போரி, கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரள் போய மதயானை மத்தள வயிரனை உத்தமி போதல்வனை மட்டவில் மலர் கோடு பணிவேனே முத்தமிழ் அடைவீனை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமேறி செய்த அசிவன் உரை ரதம் அச்சதை போடி செய்த அதிதீர அத்துயரது கோடு சுப்பிரமணி படம் அப்புன மதனிடை இவமாயே அக்குற மகள்வுடன் அசிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். செங்கேலெடுத்த சின வடிவேலும் உன் அழகிய திருமுகமும் பங்கே நிறைந்தனர் பன்னிருதோளும் பாதும மலர் கொங்கே தரலும் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் முருகா நான் உனை எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பவனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். என் அப்பன் குருநாதன் ஞானமே வடிவாகிய வடிவேல் வள்ளல் பெருமானுடைய திருவற்கருணையினாலே இன்றைய தினம் நமது குருவருள் ஆன்மீக மையத்துக்கு இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றிகள் இந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். ஆங்காங்கே வீட்டிருக்கின்றவர்களும் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களும் வருகை தர இருக்கின்றவர்களும் எல்லாரும் நலம்பல பெற்று வாழ்வாக வாழ வேண்டுமாக என் அப்பன் ஞான பண்டிதன் சார்பில் கேட்டுக்கொண்டு இப்பொழுது பக்தி இலக்கியங்கள் காட்டும் வாழ்க்கை நெறி என்ற தலைப்பிலே உரையாற்ற மேற்கொள்கின்றேன். முருகா சரணம். பக்தி இலக்கியங்கள் நமது வாழ்வியல் நெறிகளை வகுத்து அளிப்பவை, உயர்ந்த குறிக்கோள்களையும் லட்சியங்களையும் வகுத்து உரைப்பவை. நம்ம பாரத நாட்டில் அருளாளர்கள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள், இப்படி மகான்கள் எல்லாம் ஆன்றவர்களும் அறிவு சார்ந்த பிறரெல்லாம் வாழ்ந்தும் வாழ்க்கை என்றால் என்னவென்றும் உணர்ந்து கொண்டும் தங்கள் அனுபவங்கள் வாயிலாக நாம் உணர வேண்டிய தத்துவங்களையும், அதாவது இறைவனுக்கு நமக்கு உள்ள வேறுபாடு என்ன, இறைவனை நாம் வணங்கி தீர வேண்டிய அவசியம், இப்படி தன்னுடைய கருத்துக்களை தங்கள் அனுபவ வாயிலாக அவர்களெல்லாம் உணர்ந்து பல நெறிமுறைகள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக சில நடைமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதில் தலையாய் அவைகளாக விளங்குபவை இதிகாச புராணங்கள். இதிகாச புராணத்தில் அன்றாட நமது வாழ்க்கையில் வரக்கூடிய அனுபவங்கள் சிலவற்றை பார்க்கலாம். இதிகாச புராணம் தினந்தோறும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தத்துவங்களை நமக்கு கதைகள் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றன. மனிதன் சாதாரணமாக அறிவினால் மட்டும் ஆளப்படுபவன் அல்ல, உணர்ச்சிகளாலும் ஆளப்படுபவன். கதைக்கு தத்துவம் தேவை, அதை உணர்ந்து கொள்வதற்கு கதைகள் தேவை. உதாரணத்துக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அவருடைய கந்தபுராணத்தை பார்க்கலாம். கந்தபுராணத்தினுடைய சாரம் என்னங்க? கந்தபுராணத்தில் பாவங்களுக்கெல்லாம் மிக தலையாய பெரிய பாவம் எதுன்னு சொன்னால் நன்றி கொள்ளல். அதுதான் திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லுவார். என் நன்றி கொண்டார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. நன்றி மறப்பது வேறு, நன்றி கொள்வது வேறு. ஞானமே வடிவாய இறைவன் சிவபெருமான் ஞானமே வடிவாயவன். அம்பாள் அருள்மயமானவள். ஞானமும் அருளும் சேர்ந்ததுதான். அந்த ஞானமே வடிவாகிய சிவபெருமானிடத்திலே ஞானக்கடலாகிய கந்தவேல் தாமரை மலரிலே வீட்டிருக்கின்றார். நெருப்பில் பூத்த மலர்கள். எம்பெருமான் அப்படி 6 தாமரை மலர்களிலே வீட்டிருக்கின்ற போது யார் எடுத்த இந்த சிவபெருமானுடைய ஞானக்கணல் இருந்து வந்தவர் அல்லவா?
அப்போ தாமரை மலரில் வீட்டிருக்கின்ற அவரை, அதாவது முருகப்பெருமான் அவதாரம். இந்த அவதாரம் என்பதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவன் பிறக்கிறான் இருக்கிறான்னு சொன்னால் அது கடவுள் அல்ல. மக்கள் அவரது அர்த்தம் வழிபாட்டுக்கிணங்க பல்வேறு சமயத்தில் அமர்ந்து வழிபாட்டுக்கு தக்கவாறெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவன் அருள்வாளிக்கின்றான். அந்த அடிப்படை தத்துவத்தை தான் எடுத்துக்குவோம். சிவபெருமான் தான் கொடுத்த வரத்தை அளிக்காம அதற்கு அடியார்கள் ஆண்டவன் என்ன செய்யறான்? எல்லா வரமும் கொடுத்துட்டான். யாரு? சூரபத்மன். அவன் சிவபெருமானிடத்துல பலகாலம் தவம் இருந்து எண்ணற்ற ஆயுள்களை பெறுகிறார். 108 யுக ஆயுள், 1008 அண்டங்களை காக்கக்கூடியதும் இந்த ஞானத்தேரு, இப்படி நிறைய ஆண்டவனிடத்தில் அருள் பெற்று அவன் என்ன செய்கிறான்? ஒப்பாரும் மிக்காருமின்றி தேவர்களையெல்லாம் பாவம் அறியாத தேவர்களையெல்லாம் கொடுமைப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் அவங்க வந்து சிவபெருமான இடத்துல முறையிடுகிறார்கள். அதன் பொருட்டுத்தான் கந்தபுராணத்தின் சாரம்னு சொன்னேன். கந்தவேல் நமக்கு தோன்றுகிறார். என்றைக்கும் உள்ள கடவுள் சிவன் தான் முருகன், அந்த முருகன் தான் சிவன். அப்போ தேவர்களெல்லாம் வந்து முறையிடுகிறார்கள். எப்படி முறையிடுகிறார்கள்? அவர்களெல்லாம் வந்து ஆண்டவனிடத்துல சிவபெருமான இடத்துல வந்து இந்த மாதிரி அவருடைய கொடுமை எங்களால் தாங்க முடியல, எங்களுக்கு கந்தவேலை தந்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுதுதான் கந்தவேல் நமக்கு ஞான மலர்களாக தோண்டி அந்த ஆரையும் கொண்டு சேர்த்து அனைத்து மூர்த்தந்தான் கந்தன். மறைகள் முடிவால் வாக்கால் அணுக்கொள்ளாமல் நிறைவுடன் யான்றுமாகி நின்னிடும் நிமலமூர்த்தி அருளோடு வெறிகமிழ் போதில் சரவணத்தில் தோண்டி உயிர்த்தான். அதாவது கந்தர் கலிவன்பாவில மிக அழகாக சொல்லுவார். பூங்கையில வெற்றி புனைமிதில் பூங்கொடையர் பாங்குடைய முக்கட்பரஞ்சோதி ஆங்குரு நாள் வெந்த குபர்க்கு ஆற்றாத விண்ணோர் முறைக்கிறங்கி 5 முகத்தோடு அதோ முகம் தந்து திருமுகங்கள் ஆராய் செந்தரக்கன் ஆறும் ஒரு முகமாய் தீப்பறி 6 முய்ப்ப விரிபவனை மெங்கும் பறக்க இமையோர் கண்ட அஞ்சுதலும் பொங்கும் தளர்ப்பிளம்பை பொற்கரத்தால் அங்கன் எடுத்தமைத்து வாயுவை கொண்டு எழுதி என்று எம்மான் கொடுத்தளிப்ப மெல்ல கொடுவோய் சித பயிரற்கே கொன்றிப்ப போதிரு சற்று அன்னபலம் கொண்டு அமைதற்கு ஆற்றால் சென்னியில் சரவணத்தில் கொண்டு ஒய்ப்ப திருவுருவாள். அப்போ இறைவனுடைய நெற்றி கண்ணில் இருந்து வந்த ஆகாயத்தில் நின்று வாயுவால் ஏந்தப்பட்டு அக்னியால் தாங்கப்பட்டு கடைசியில் அக்னி தாங்க முடியாமல் சரவண பொய்களை சேர்க்கிற. இப்போ கந்தபுராணத்தின் சாரமே சொல்லிட்டேன், கந்தவேல் தோன்றிய அவதாரத்தையே சொல்லிட்டேன். அப்போ அந்த கந்தவேலை ஆறு ஒன்று சேர்ந்த தாய் என்று அணைக்கின்றாள். தாய் அல்லவா? அப்படி ஆறை அணைக்கின்ற என்ன ஆகிறது? 6 ஒன்று சேர்ந்த மூர்த்தந்தான் கந்தன். அப்போ கந்தபுராணம். அந்த கந்தவேல் தோன்றி அந்த தீய சக்தியில் அழைப்பதற்காக ஆண்டவன் அருளால் தோற்றுவிக்கப்பட்டவர். கந்தன் என்று சொல்ல நான் நினைக்க சொல்லியிருக்கிறேன். 6 ஒன்று சேர்த்து மூந்தன் கந்தன். கந்தன் என்று சொன்னால் இனிய மனைமுடையவன். கந்தன் என்று சொன்னால் சர்வ வல்லமை படைத்தவன். கந்தன் என்று சொன்னால் தீய சக்திகளை அளிப்பவர். கந்தன் காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், ஆச்சாரியம், தீய சக்திகளெல்லாம் அளிப்பவனுக்கு பேர் கந்தன். யானை கட்டின் நரிக்கு கந்தன் என்று பேர். அது மட்டுமா, எதிரியுடைய பராக்கிரமத்தை பற்றி செய்கிறவன் கந்தன். கந்தவேல் கருணை சிந்துவேல் அதை எந்த நேலும் நீ மறவேல். முருகா சரணம். அப்போ முருகப்பெருமானை தோற்று வைத்தாச்சு. அப்போ முருகப்பெருமான் வந்து சிவபெருமானோட ஆணைக்கிணங்க தேவர்களது குறை தீர்க்கும் பொருட்டு அங்கே படையுடனே திருச்செந்தூரில் சிக்கல்ல வேல் வாங்கி செந்தூரில் சோர சம்மாரம் அங்கே அவர் போகிறார். அங்கே போய் சூரபத்மனிடத்தில் வீரபாகு தேவரை தூது அனுப்பி அவர் இது பண்ணும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவனை பார்த்து கொண்டு என்ன செஞ்சிருக்கணும்? இறைவா பரம்பொருளே, தேவரருடைய தந்தையின் கருணையினால தான் நான் இந்த அளவுக்கு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அளவில்லா வளங்களை பெற்று நான் எனக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருந்தான்னா பரவாயில்ல. அதுக்கு பதிலாக நேர்மாறா ஆண்டவனையை அழிக்க முற்படுகிறான். அப்போ முருகப்பெருமான் அவனை அழிக்கவில்லை, அவன் கொன்ற நன்றி அவனை கொன்று விட்டது என்பார் வாரியார் சுவாமிகள். மிக அற்புதமாக சொல்லுவார். நம்ம உபாசனா மூர்த்தி வாரியார் சுவாமிகள் அந்த தேனினி மினியதுன்னு சொல்லும்போது அந்த தேன் போல அருமையாக விளக்கங்களை தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்ல வாரியாருக்குன்னு யாருமே இல்லை. ஏன்னா நானும் வாரியார்கிட்ட உபதேசம் வாங்கிட்டேன். அவர் நமக்கு உபகுரு. வாரியார் சாமி எனக்கு வாரி வழங்கிட்டார். அவருடைய கருணையினாலே நான் இன்னைக்கு முருகப்பெருமான் அவர் சொல்லுவார், முருகப்பெருமானை மறந்தாலும் மறப்பேன், அருணகிரிநாத சாமி நான் மறக்க மாட்டேன் பார். வாரியாருடைய தத்துவத்தை சொல்ல ஒரு நாள் தனியாக தான் சொல்லணும். கண்ணே வடிவானவர். அப்போ ஆண்டவனிடத்திலே அனைத்து வரங்களையும் பெற்றவன் ஆண்டவனையே அழிக்க முற்படுகிறார். அப்போ அதாவது என்ன அர்த்தம்? நன்றி கொன்றவன் விரைவில் உய்ய மாட்டான், விரைவில் அழிவான். அதான் அன்றைக்கே நம்ம மக்கள்லாம் பாடி வச்சுனாங்க.
அண்ணாயிட்ட வீட்டிலே கண்ணக்கோள் சாத்தவே எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே. எண்ணம் கொண்ட அதாவது நன்றி மறப்பது வேறு, நன்றி கொள்வது வேறு. அவர்கிட்டயே வேண்டிய வரங்களை எல்லாம் வாங்கி ஒருத்தர்கிட்ட போறோம், அவங்க வீட்டிலேயே உண்டு உடுத்து வாழ்ந்து எல்லாமே செஞ்சுட்டு கடைசியில் குடும்பத்தையே அழித்து மறுத்து முற்படுறான்னா அதுக்கு பேர் தான் நன்றி கொள்ளல். என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாமையில்லை, செய் நன்றி கொன்றமார்க்கு அவன் உய்வ மாட்டான், அவன் உய்வு பெற மாட்டான். இதுதான் கந்த புராணத்தின் சாரம். அப்போ கந்த புராணத்தின் சாரத்தில் இந்த மாதிரி இப்படி சொல்லி ஆண்டவனுடைய திருவர் கருணையினால நாம் எல்லாம் நன்றி நினைச்சுமாக்கணும், நன்றியை மறக்கக்கூடாது என்பதுதான் இதனுடைய சத்துவம். அப்போ இறைவன் ஆன்மீக நம் மக்கள் எல்லாம் நம்ம ஆன்மீகத்தின் மீதும் இறைவன் மீதும் பக்தி செலுத்தினால் அந்த பக்தி அடையும் இலக்கை மிக புனிதமாக மிக துல்லியமாக எடுத்துரைப்பதுதான் பக்தி இலக்கியம். இது நம்மை வழிபடுத்துகிறது, சமநிலை வளரச் செய்வது, மேலும் உயரச் செய்வது, கடமை உணர்வோடு சமூகத்துக்கு உபயோகப்படக்கூடிய மனிதனாக செய்கிறது இந்த பக்தி இலக்கியங்கள். அப்படி சாதாரண நிலை இருக்குமா? அப்போ இந்த மாதிரி கடமை உணர்வோடு அவன் செயல்படும் போது என்னாகிறது, நம்முடைய நடை உடை பாவனை எல்லாம் ஒருவரை கவர்ந்து மிக நல்ல முறையில் நம்ம உயர்ந்த நிலைக்கு வர்றோம். சாதாரண நிலையில் இந்த மனிதன் உயர்ந்த நிலைக்கு வருகிறார். அப்போ அந்த பக்தி இலக்கியம் நமக்கு மேலும் உதவுகிறது, ஆன்மீக வழிகளை உணர்த்துகிறது, இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பால் இருக்கும் தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது, நெறிப்பட செய்கிறது, இறைவனுடைய திருவடி அடைவதற்கு மிக எளிய வழியை காட்டுகிறது இந்த பக்தி இலக்கியங்கள். அவைதான் அடிப்படையாக இருக்கிறது. இப்போ பெரிய புராணம், பெரிய புராணத்தில் பார்த்தோம்னா இதை ஒவ்வொன்றா சொல்லி வரேன். அப்போ பெரிய புராணத்தில் சமயத்துறையிலும் இலக்கியத்துறையிலும் வாழ்க்கை துறையிலும் ஈடும் எடுப்பும் மற்றதாக விளங்கும் பெரிய புராணத்தின் சிறப்புக்கு எல்லையே இல்லை. சமயத்துறையிலும் வரலாற்று துறையிலும் இலக்கியத்துறையிலும் அவ்வளவு சிறப்பாக வருது. கற்போர் நெஞ்சை கற்பித்து பக்தி உணர்வை எழுப்பி சமய ஒழுக்க பண்பாட்டினை வளர்க்கும் திறனிலே பெரிய புராணம் ஒப்பெயர்வற்றதாகும். அன்புடைமை அருளியல்பு திருத்தொண்டையும் பொது உடைமையாக கொண்டதாகும். சத்தியம் வதா, சத்தியத்தை பற்றி பேசு. இந்த ஒரே தத்துவத்தை விளக்குவது ஹரிச்சந்திர புராணம். அடுத்து தர்மம் சரா, தர்மத்தை செய், இது மகாபாரதம் நமக்கு சொல்லுது. அடுத்து நமது கால வருஷப்படி அருளாளர்களாக விளங்குவாரே நம்ம நாட்டில் 4 பேர். இந்த 4 பேர் சென்ற வழியில் செல்லுங்கன்னு சொல்லுவாங்க ஆதி காலத்துல எல்லாம். 4 பேரை பார்த்து பழகுங்கப்பா. அந்த 4 பேர் யாரே? இந்த குருமார்கள். யார் அந்த குருமார்கள்? அப்பர், சுந்தர, சம்பந்தர், மாணிக்கவாச சாமி. இந்த 4 பேர் சென்ற வழியில் சென்றால் நமக்கு எந்த இடையூறும் இல்லை அப்படின்னு சொல்லி பெரியவங்கள்லாம் எடுத்து சொல்கிற வழக்கம் உண்டு. இன்றைக்கும் பகுதியில் நிறைய இடங்கள்ல உண்டு. 4 பேர்த்த பார்த்து தெரிஞ்சு நடங்கப்பா, என்னப்பா இது அப்படிமா. அவங்க சமய ஒற்றுமைக்கு மட்டுமே செய்தாங்க, சமுதாய வாழ்க்கையில மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற திருக்குறளுக்கு அடிப்படையாக அர்த்தமாக அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். வாழ வேண்டிய வழியை காட்டியிருக்கின்றார்கள், தத்துவங்களை உணர்த்தி இருக்கின்றார்கள். அப்போ கால வரிசைப்படி தோன்றிய அருளாளர்கள் தான் அந்த 4 பேர். அதுல தாச மார்க்கத்தை பின்பற்றிய நாவுக்கரசு சுவாமிகள் உளவார படை கொண்டு பக்தி நெறியிலே ஆண்டவனுக்கு தொண்டு செய்து எப்படி வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த நிலையிலே அடியாருக்கும் அடியவராக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். தாச மார்க்கத்தை பின்பற்றியவர். தாச மார்க்கம் அவர் தாச மார்க்கத்தை பின்பற்றி அருள்நெறிவோடு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அப்படி வாழ்ந்தவர், அதாவது அவருடைய வாழ்க்கை பற்றி பார்ப்போம். அவருடைய பெற்றோர்கள் ஆதியிலே இறந்துடுறாங்க. அதன் பய அவருடைய தமக்கையார், அதாவது திலகவதி, அவரும் சந்தர்ப்ப அவருடைய கணவனாரே இறந்துடுறாங்க. அதன் பொருட்டு அவர் நாவுக்கரசு சுவாமிகள் அதிகாலத்தில் சமண மதம் நம்ம நாட்டில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்திருக்கிறது. அந்த நேரத்தில் இவர் அந்த மதத்தில் அந்த சமயத்தில் சேர்ந்துறார். அந்த சமயத்தில் சேர்கின்ற பொழுது அந்த தாயார் சிவனடியாருடைய பக்தர். யாரு? திலகவதியார், அவருடைய அக்கா சகோதரியார். அதன் பொருட்டு அவர் என்ன செய்கிறாரு? இறைவனை வேண்டியிரு, என் தம்பி இந்த மாதிரி வேறு சமயத்தில் இருக்கிறான், அவனை நல்வழிப்படுத்தும் பொருட்டு சிவபெருமானிடத்தில் வேண்டுறார். அப்போ அந்த அம்மையார் அப்படி வேண்டுதன் பொருட்டு ஆண்டவனே அவருக்கு சூளை நோய் கொடுத்து அவரை நமக்கு நல்வழிப்படுத்தி அவருக்கு என்ன ஆகுது? சூளை நோய் வந்துடுது. அப்போ அவர் அதில் என்னவா இருக்கிறாரு? தர்மசேனங்கிற பட்டம் வாங்கி அதில் நல்ல
வழியில் கல்விகள் சிறந்து விளங்கியவராக அவர் விளங்குகிறார். அப்படிப்பட்ட அவருக்கு சுயநோய் ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் மயில் இறகை எடுத்து, யாரு அந்த சமண மாத்துக்கார், அவங்க அதில் எடுத்து மந்திரிச்சு பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் இந்த அம்மையார் சிவனாரிடத்தில் திருவெண்ணீரை எடுத்து அவர் உடல் முழுவதும் பூசுகிறார். தன்னுடைய தம்பி இந்த நிலைக்கு ஆயிட்டான்னு சொல்லி வீடு தேடி வந்துடுறார். அது வரைக்கும் அவர் வரல. உடல்நிலை சரியில்லாத போது வர்றார். தாயார் ஆட்ட வளர்க்கக்கூடிய தன் சகோதரியார். அப்போ அந்த அம்மையார் திருவெண்ணீர் எடுத்து அவர் மேலே போடவும் அந்த நோய் நீங்கிடுச்சு. அதன் பிறகு அவர் உடம்பு பூரா சிவநேசம் பொங்கி எழுகிறது. சிவபெருமானே கதி என்று சொல்லி பாடக்கூடிய பாடலாம், உயர்ந்த பாடலாம் பாட ஆரம்பிச்சுட்டார். அதாவது மூவரில் தேவாரம் பாடிய முதல்வர் யாருன்னா திருஞான சம்பந்தர். முதல் 3 திருமுறைகளை அவர் பாடுறார். அடுத்த 4, 5, 6, 3 திருமுறைகளை நாவுக்கர் சுவாமிகள் பாடுறார். அதில் நாவுக்கர் சுவாமிகள் என்ன செய்கிறார்? தேவாரம் பாடி, அதுவும் எப்படி இருக்கிறாராம், சிவநேச செல்வராக, மனத்திலே சிவ தியானம், வாயிலே திருப்பதிகம், கையிலே உளவார படை கொண்டு ஆலயமாலயமாக சென்று இறைத்தொண்டு புரிந்து வருகிறார். அப்படி அவர் மொழிக்கு மொழி தமிழை பாடி அவர் பாடி வந்ததுனாலே நீ நாவுக்கே அரசன் என்று சொல்லி அவரை பாராட்டுகிறாராம் சிவபெருமான். நாவுக்கரசன் சாதாரண நீங்கள் நானோ கொடுத்த பட்டம் அல்ல, ஆண்டவன் இறைவனாலேயே சிவபெருமானே கொடுக்கப்பட்ட பட்டம், சிவபெருமானால் அளிக்கப்பட்ட பட்டம் தான் நாவுக்கு அரசர். காவியங்கள் பல உண்டு. இந்த காவியங்கள்ல உளவியல், அடுத்து கடவுளியல். உலகியலால் இன்பந்தளிக்கும், உளவியலால் அன்பு செழிக்கும், கடவுளியலால் வாழ்வு மலரும். இந்த 3ஐயும் ஒருங்கே பார்க்கலாம் பெரிய புராணத்தில். அதுதான் பெரிய புராணத்தோட தத்துவம். பெரிய புராணம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அடுத்து நான் வர்றேன், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருத்தொண்ட தொகை வைத்து இன்னைக்கு பெரிய புராணம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாவுக்கர சுவாமிகளுடைய அடுத்த வரலாறு பார்ப்போம். அப்போ நாவுக்கர சுவாமிகள் என்ன செய்கிறாருன்னா, ஆலைந்தோறும் சென்று தேவாரம் பாடி இந்த நிலையில் வரும் பொழுது இந்த சமண மதத்துக்காரருக்கு கோபம் வந்துடுறது. அவங்க என்ன செய்கிறாங்க, இவர் எப்படியாவது அழிக்கணும், இந்த மாதிரி இவன் இப்படி செஞ்சதுனால நம்முடைய சமயத்திலிருந்து அந்த பக்கம் போயிட்டாரேன்னு சொல்லி அவரை அழிச்சிருக்காங்க, அவரை பல்லவ மன்னன். அப்போ அவங்க சேர்ந்து அவரை அரச சபையில் பிடிச்சிட்டு வந்து அவரை கொண்டு வந்து சுண்ணாம்பு காலவாயில் கொண்டாந்து இட்டுறாங்க. அப்போ சுண்ணாம்பு காலவாயில் அடித்ததும் அவர் என்னுடைய நிலை என்ன ஆகுது, ஆண்டவரை நினைந்து பாடுறாங்க. அவருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசோ தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே சிவமயமே எங்கும் தவமயமே. அப்படி அவரு சிவமே கதி என்று சிவமயமேன்னு பாடுறார். அதான் சொன்னேன், மனதிலே சிவ தியானம், வாயிலே திருப்பதிகம், கையிலே உளவார படை கொண்டு அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. யாருக்கிட்ட? இறைவன்கிட்ட. அப்போ அந்த திருநீர் இந்த இதுல சுண்ணாம்பு காலவாயில் இட்டது எப்படி இருந்ததுன்னா, குளிர்ந்த நீர்ல இருந்த போல இருந்ததுன்னு சொல்லி, இளவேநீர் காலமாக அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அவளை அற்புதமா பாடி கொண்டு வந்த வெளியில கொண்டு வர்றாங்க. அவரை இந்த மாதிரி சாக மாட்டான், யானையை கொண்டு மிதிக்கப்படலான்னு. அடுத்து அந்த யானையை விடுறாங்க. அந்த யானை அவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறது. அதுக்கண்ணுக்கு இனி அவரை இறையரில் தெய்வமாக தெரிஞ்சிருப்பார் போல நாவுக்கர சுவாமியை ஆசீர்வாதம் பண்ணி யானை போயிடுறது. அடுத்தபடியாக இவன் பார்க்குறான், சரி இவரை கொண்டு போய் நீ கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ கல்லில் கட்டி தூக்கி போடலாங்கிற போது கட்டிட்டாங்க. கல்லில் கட்டி கடலில் தூக்கி போடுறாங்க. அவங்க எங்கே போய் சேர்றாரு? திருவதியை போய் சேர்றாரு. அந்த கடலில் கட்டி கல் மிதக்குது. அப்போ வாயிலார பாடுறாரு, நமச்சிவாய பதிகம் பாடுறாரு. சொற்றுணை வேதியன் சோதிவானவன், சொற்றுணை வேதியன் சோதிவானவன், பொற்றுணை தீர்ந்தடி போருந்த கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது
நமச்சிவாயவே. நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணைந்தாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லதே நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. விண்ணுற அடிக்கிய பிறகின் வெவளல் உண்ணிய போயிலவை ஒன்றும் இல்லையாம். பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னின்றாருப்பது நமச்சிவாயவே. நன்னின்றாருப்பது நமச்சிவாயவே. இந்த பதியம் பாடுற இதை பதியம் பாடிட்டு அப்படியே அந்த கல் எதுபடியே அவரை கொண்டு போய் கரையில் சேர்த்து விடுறது. இறையர்கள் உடன் இருந்தால் நம்மளை யாரையும் எதுவும் நம்மளை செய்ய முடியாது. இதையெல்லாம் பக்தி பூர்வமாக உணர்ந்தால்தான் உணர முடியுமே தவிர நான் சும்மா என்னமோ எடுத்து சொல்றேங்கிறதுனால உணர முடியாது. ஆண்டவனை அறிந்து அவன் அருளுக்கு பாத்திரமாக உயிர் அவனும் சென்று கலக்க வேண்டும். அந்த நிலையிலே இவர் பாடுறார். ஆண்டவனிடத்திலே திருத்தொண்டு புரிந்து தொண்டு நெறியின் மூலம் இறைவனை அடையக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் மிக அற்புதமாக காட்டுறார். அதாவது பக்தி முதல் இறைவனிடத்தில் பக்தி முதல் ஆண் பெண் காதல் வரை, இல்லறம் முதல் துறவரம் வரை, சரித்திரம் முதல் அதாவது அருள்நெறி முதல் அரசியல் வரை, அருள்நெறி முதல் அரசியல் வரை, பழமை பண்பாடு முதல் புதுமை புரட்சி வரை, சரித்திரம் முதல் புராணம் வரை, சமதர்மம் முதல் சமய சாதிச்சாரம் வரை, இதெல்லாம் சொல்றதே இதெல்லாம் அனைத்தையும் பெரிய புராணத்தில் இருக்கு. பெரிய புராணத்துடைய தத்துவங்கள் இதையெல்லாம் கொண்டுதான் பெரிய புராணம். இதெல்லாம் தான் திருத்தொண்டர் புராணத்தில் அவர் கொண்டு வர்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். இது பாருங்க எவ்வளவு ஒரு அர்த்தம், இவ்வளவு கருத்துக்களும் பொருட்செருப்புகள் சிறப்புகள் நிறைந்தது பெரிய புராணம். தமிழ் மொழியிலேயே முதல் நூலாக பக்தி இலக்கியம் தான் பெரிய புராணம். நம்ம இடைக்கால வரலாறுகள்லாம் தமிழ்நாட்டில் உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்தி வரலாற்றையும் அடியார்களுடைய சரித்திரம், அடியார்கள் யார் இந்த பக்தியை ஆண்டவனிடத்தில் செலுத்தின அந்த அடியார்கள் வரலாறையும் நமக்கு எடுத்துரைப்பது பக்தி இலக்கியமாகிய இந்த பெரிய புராணம். பெரிய புராணம் வெறும் 4000 செயல்களோடு தான் கூடியது. தமிழ் மொழியிலேயே மலர்ந்த உயர்ந்த நூல் பக்தி இலக்கியம்னு சொன்னேன். ஏனைய மொழிகளை ராமாயணம் எடுத்துக்கலாம், மகாபாரதம் எடுத்துக்கலாம், கந்தபுராணம் எடுத்துக்கலாம், எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டு தான் தமிழ்ல வந்தது. ஆனா தமிழ் மொழியிலேயே முதல் நூலாக இடைக்கால வரலாறு எல்லாம் அறிந்து கொள்வதற்கு பக்தியினுடைய வரலாற்றையும் அடியார்களுடைய சரித்திரத்தையும் இந்த அனைத்தையும் ஒன்று கோடி நம்ம உணர்ந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள நமக்கு வழிகாட்டியாகியது பக்தி முதல் நூலாக மலர்ந்த பக்தி இலக்கியம் பெரிய புராணம். அது என்ன இவ்வளவெல்லாம் சொல்றாங்க பெரிய புராணம் சொல்றேன். ராமாயணம் இருக்குது, 16,000 செயல் கூடுது, 10,000 செயல், இவ்வளவுலாம் நிறைய இருக்கு. ஆனா வெறும் 4,000 செயல் பதில் தான் பாடியிருக்கிறாங்க. 4,000 தான் இருக்கு. என்ன அர்த்தம்? பெரிய புராணம் அவர்கள்லாம் வேண்டாமையிலே பெரியவர்கள். அடுத்த சொல்ல வரும், அப்ப சொல்றேன். அதாவது ஆண்டவனிடத்துல எதையுமே கேட்ட பெரியல அவங்க. அப்போ அம்மையாருங்கிட்ட சிவபெருமான் சொல்றார், கேட்கிறாரு அம்பாள் கிட்டே, என்ன இவங்க எல்லாம் நாள்தோறும் வர்றாங்களே, வந்து போறாங்களே, இந்த அடியார்கள்லாம் யாராவது ஏதாச்சும் கேட்கிறாங்களா, இவங்களுக்கு என்ன வந்துட்டு மட்டும் கும்பிட்டு போறாங்க, என்ன பண்றாங்கன்னு இறைவனே இறைவியிடம் கேட்கிறதாக வரலாறு. அப்ப கேட்கும்போது உங்கள்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு தெரியாத நான் என்ன சொல்லுவேன்டா அம்பாள். அப்ப அடியார்கள் சொன்னாங்களாம், யாரே இந்த நாயன்மார்கள், இவங்க அடியார்கள், எங்களுக்கு என்று எது இறைவா அதையெல்லாம் உங்கள்கிட்டயே வச்சுக்கோ, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். அதே தான் மாணிக்க வாசு கொண்டு வர. அப்புறமேல் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டமுனவும் தருவோயினின்னு அது அப்புறம் கொண்டு வரேன். அப்போ அவர்கள் எல்லாம் எதுனால் பெரியவர் என்ற பாருங்க, என்ன வேண்டாமையிலே பெரியவர்கள். நான் வரம் கொடுக்கிறேன், அவர்களுக்கு நான் செய்கிறேன் என்று வழியை இறைவனே வேண்டி கேட்கின்ற பொழுது அதையெல்லாம் உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எங்களுக்கு என்ன வேணும் உனக்கு தெரியும், நாங்கள் என்ன உன்னை கேட்கிறேன். எவ்வளவு உயர்ந்த நிலை பாருங்க. இன்றைக்கு வியாபாரத்தின் அடிப்படை நிலையில் தான் நம்மளுடைய பக்தி மார்க்கு நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க சொல்லி கொடுத்த அந்த நீதி நேர்மைகளையும் வைத்து நடக்கக்கூடிய ஆலயங்கள் எவ்வளவோ நம்மள நிறைய இருக்கு. அந்த நீதி நேர்மைகளையும் தத்துவங்களையெல்லாம் கடைபிடித்து வாழக்கூடிய ஆலயங்களும் இதுங்களும் பொருட்செருப்போட
மிக அற்புதமாக வளர்ந்து வருகிறது இறைவன் அருளாலே, கருணையினாலே. அப்போ இவ்வளவு பொருட்செறிப்புகள் கருணைகள்லாம் நிறைந்ததுதான் பெரிய புராணத்தில். அவ்வளவு தத்துவங்க விளக்கங்கள்லாம் இருக்கு. அடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன செய்யறாரு பார்ப்போம். அதான் கால வரிசைப்படி தோன்றி அருளாளர்கள் இந்த 4 சொன்னேன். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் பார்க்கும்போது சுந்தரமூர்த்தி நாயனாரே, அதாவது ஆதியில சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனிடத்திலே நல்லன தீயன எல்லாம் எடுத்து ஆண்டவனிடத்திலேயே சொல்லும் அந்த பக்தி மார்க்கம், சக மார்க்கம் அல்லது தோழமை மார்க்கம். ஆண்டவனையே நண்பனாக கொண்டு ஆண்டவங்கிட்டே நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்றது. ஏழிசையா இசைப்பயனா இன்னமுதமான்னு சொல்றாரு. அவருடைய தரிசலுக்கு என்னென்ன செய்தாரோ அத்தனையும் ஆண்டவன் அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறார். இறைவன் இசை வடிவானவன் சொல்றாரு. யார் சொல்றாரு? சுந்தரமூர்த்தி நாயனார். அதுல திருஞான சம்பந்த சுவாமிகள் என்ன சொல்றாரு? வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாம் 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக வேணும் அவர் பாடுறாரு. அதை விட இவர் நாவுக்கரசு சுவாமிகள் பாடுறார். பண்ணின் இசையாய் ஓட்டி பாய்பாய்பாவம் அறுப்பாய் ஓட்டி எண்ணும் எழுத்தும் சொல் ஆனாய் ஓட்டி என் சிந்தை நீங்கா இறைவா ஓட்டி விண்ணும் நெல்லும் தீ ஆனாய் ஓட்டி. அப்படி அவர் சொல்றது என்னது? போற்றி திருத்தாண்டகம் மலர் வழிபாடு. மேலருக்கு மேலாய் நின்றாய் ஓட்டி கண்ணின் மணியாய் நின்றாய் ஓட்டி கைலை மலையானே ஓட்டி போட்டின்னு பாடுறார். இது யார் பாடுறா? அப்ப இசை வடிவானவன் இறைவன் தானே. அடுத்து இந்த இறைவன் திருஞான சம்பந்த சாமி அவர் என்ன பண்றாரு? அவர் ஆலயந்தோறும் தேவார இசைகளை இப்படி பாடிய வேகிற தோழி பொங்கன் பாடி அந்த நவகிரகமெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்யாது. அப்பன் சிவபெருமானுக்கு நம்ம அடி ஆகிட்டு அவங்களும் நமக்கு நண்பர்களேன்னு சொல்லி அப்படி அவர் பாடி ஆலயமாலயமாக சென்று தமிழ் இசையாலேயே பாடி வர்றாரு திருஞான சம்பந்த சுவாமி. அப்போ அவர் பாடுறாரு. அடுத்தபடியாக சலம்போடு தோவம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் நலந்தீங்களும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன் உளந்தார் தலைகள் பலி கொண்டுள்ளாய் உடல் உள்ளொரு சூளை தவித்தரலாய் அளந்தேனே அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானேங்கிறார் திருவிழார் புராணத்துல. யார் பாடுற? நாவுக்கரசு சுவாமிகள் பாடுறார். அப்ப இறைவன் யாரு? இசை வடிவானவன். அதான் மனிதன் பாடுறான். இப்ப பாடி காமிச்சிட்டாங்களே, இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும், இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும், இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான், மனிதன் படித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழுகின்றான், இறைவன் வாழுகின்றான். உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை தெரிவதில்லை, உள்ளிருந்தே நீ புரிந்து கொள்ளாமல் ஒன்றும் புரிவதில்லை. அப்படி ஆண்டவனை இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன். மனிதன் இறங்கி வைக்கிறான். மனிதன் ஆண்டவனையே இசை வடிவானவன் இறைவன். பானுபத்திரோட பாடல் கேட்டுத்தானே இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை பாடல் கேட்டு மதுரை பதிலே அவர் என்னெல்லாம் திருவிளையாடல் செஞ்சிருக்கிறார். அப்போ ஆண்டவன் இறைவியோ இறைவனுள் அடக்கம், இறைவனோ தொண்டருக்குள் அடக்கம். அப்ப தொண்டர் தம் பெருமை சாற்றுவோம் பெரு. அதனாலதான் அந்த தொண்டு கேளுமையாய் அந்த தொண்டு நெறிய மூலம் இறைவனை அடையும் வழிமுறைகளை காட்டி கொடுத்ததுதான் இந்த கால வரிசைப்படி வளர்ந்த அருளாளர்கள் ஆண்டவர்கள் அறிச்சார்ந்தவர்கள். அதனாலதான் அவர்கள்லாம் அதனாலதான் பெரியவர்கள் அவர்கள்லாம் வேண்டாமே எதையுமே வேண்டி பெறல. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு என்ன வேணும் உனக்கு தெரியும் போயிட்டாங்க. நம்ம இன்னைக்கு எல்லாம் வியாபார நோக்கத்தோடு போயிட்டு இருக்கலாம். ஆனா அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது? ஆனா இன்றைக்கு காலகட்டம் கலியுகம் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கலியுகத்திலே என்ன? நாம சங்கீர்த்தனம் பக்தியாலேயே இறைவனை மிக எளிதில் அடைய முடியலாம். முன்பெல்லாம் யாகம் செய்யணும், தியானம் முறைப்படி இருக்கணும், பல வழிமுறைகள் இருந்தது. ஆனா இன்றைக்கு என்ன? மிக எளிவ நாம சங்கீர்த்தனம் பாடினா போதும். கோவிந்த நாம சங்கீர்த்தனாம கோவிந்தா கோவிந்தா வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா போற்றியோம் நமச்சிவாய். இந்த நாமத்தை சொன்னாலே அவன் எளிதில் அவன் இறைவனுக்கு பாத்திரமாகி விடுறான். பார்த்துங்க, கலியுகம் சிறந்தது. தவறு செய்கிறவன் செய்துத்தான் இருப்பான், அதை நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை. அப்படி பார்க்கும்போது கலியுகம் சிறந்ததுன்னு சொல்றான். பக்தியாலேயே அடையலாம். ஆண்டவனிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். அன்பே சிவம்னு சொல்றான். அன்புக்கு கட்டுப்பட்டவன் ஆண்டவன். ஆண்டவனை மிக எளிதில் அடையலான்னா இந்த அன்பார் அடையலாம். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனாரோட வரலாறு பார்க்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனார் கைலங்கிரியில அவர் இருந்திருக்கார். ஆளாள சுந்தரர். அவர் ஆளாளம்
இறைவனுடைய தமர். அப்போ அதாவது அவர் கைலிங்கில் இருக்கும்போது மலர் பறிச்சுட்டு வர்றார் சிவனுக்கு ஆலயத்துக்கு செல்றதுக்கு. அப்பொழுது சேடியர்கள் தாய் உமா மகேஸ்வரியோட ஆலயத்தில் அங்கே அம்பாள்கிட்ட வேலை பார்த்து வரக்கூடிய தாய்மாரை 2 பேர். அவங்க அப்படி பறிச்சுட்டு வரும்போது அவர் அவங்கள பார்த்துறார். அங்கே அதாவது இந்த இடத்துல சொல்ல வர்ற என்னன்னா, ஆளாள சுந்தரர் ஏன் பேர் வந்தது? இந்த தேவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்களாம் ஆதியில, அதாவது என்று வாழணும், அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்விலே இருக்கணுங்கிறதுக்காக, அதாவது அவங்க அதாவது திருப்பாக்கடலை கடையிறாங்க. கடைஞ்சு அமிர்தத்தை கிடைக்கும் பொருட்டு அவங்க செய்யும் பொழுது அங்கே விஷம்தான் தோணுச்சு, அழகால விஷம். அப்படி விஷம் தோன்ற காலத்தில் அந்த என்ன ஆகுது, எல்லாம் பயந்து அங்கங்கே விழுந்தடிச்சு ஓடுறாங்க தேவர்கள் எல்லாம். அப்போ சிவபெருமான் கூப்பிட்டு ஆரைய சுந்தரமூர்த்தி நாயனார அதை எடுத்துட்டு வர சொல்றார். அவர் ஊட்டி அதை எடுத்து கொண்டு வர்றார். அதை சிவபெருமான் அதை விழுங்குறார். அந்த நேரத்தில் அம்பாள் அந்த திருத்தொண்டியில கவிச்சு தடுத்துடுறார். அதாவது அதை பாருங்க, அந்த இடத்துல அந்த விஷத்தை அவர் வெளியில் உமிழவும் இல்லை, கண்டத்திலே அடக்கிறார். அதனாலதான் கண்டம் கருத்திருக்கு சிவபெருமான். நீலகண்டம், திருநீலகண்டம், நீலகண்டம்னு சொல்றது அந்த மயில் அந்த நீலகண்டத்திலே தான் இருக்கும். அந்த நீலகண்டம் அந்த இடத்துல உள்ளே விழுங்கினால் உள்ள இருக்கும் உயிர்கள் இந்த விண்ணுலகத்திலே சரி இந்த மண்ணுலகத்திலே இருக்கக்கூடியவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்கிறதுக்காக இறைவன் உண்ணாமலும் உமிழாமலும் அதை கண்டத்திலே அடைக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் சிவ தத்துவம். அப்ப அந்த ஆளாள சுந்தரர் அல்லவா, அவர் யாரு? அதை திரட்டி கொண்டு வந்து கொடுத்த மகராசன் யாரு? சுந்தரமூர்த்தி நாயனார். ஆளாள சுந்தர் அங்க கைலிங்கரில் இருக்கிறார். பூர்வ பயனாக அவர் கேட்கிறார், ஆமா நீ அங்க என்ன பார்த்த? சாமி, நான் அவங்கள பார்த்தது உண்மை, நான் அவங்க மேல ஆசைப்பட்ட உண்மைன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கு போற காட்டுற காலத்துல யாராவது அங்க என்ன பார்த்தேன்னு சொன்ன, அங்க காக்கா போச்சு நான் பார்த்தேன், அங்க ஆடு போச்சு பார்த்து, ஏதோ ஒண்ணு காரணம் சொல்லுவாங்க. யாராவது இப்படி உண்மையை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனா இது ஒரு தவற இல்லை. ஆனா அவர் செய்ய வேண்டிய நிகழ்த்த வேண்டிய அற்புதங்களுக்காக ஆண்டவனே அவரை உலகுகளுக்கு அனுப்பிடுறார். தான் அறிந்த முன் படைத்தான், அது அறிந்து தன் பொன்னடிக்க நானா வரல, ஆண்டவன் இந்த பூவுலகத்துக்கு அனுப்புறாங்கிறார். அப்போ அவர் வர்றாரு. நில உலகத்துல அவர் வளர்ந்து ஆளாகும் போது அவர் அப்பவே சொல்லிடுறார், இறைவா நான் செய்த தவறு, இதுக்காக வேண்டி நான் பூவுலகம் போகணுமான்னு அழுகிறார். கண்களை கண்ணீர் மல்கு. இல்லை, நீ அங்கே போயிட்டு நீ இருந்து இவங்களை அனுபவிச்சு அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை அனுபவிச்சு நீ இங்கே வந்தால் போது, இங்கே அதுக்கு இடமில்லை என்று கையிலேங்கிலே சிவபெருமானால் நம்ம பூவுலகத்துக்கு அனுப்பப்பட்டவர் யார்? சுந்தரமூர்த்தி நாயனார். அப்போ அந்த சுந்தரமூர்த்தி நாயனர் இங்கே இருந்து வாழ்ந்து வர நேரத்தில் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று அன்றே கேட்டுக்கிறார். நான் அப்படி இல்லத்தில் வருகிறேன், எப்போ இந்த நிலைக்கு எனக்கு காலாச்சோ அப்போ நான் மேற்கொண்டு என்னோட இல்லற வாழ் நான் ஈடுபடுகின்ற போது எனக்கு பேர் தான் பெருசு, இல்லற வாழ் நான் ஈடுபடுமானால் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று இறைவனுக்கு. அப்படி தடுத்தாட்கொண்டவர் தான் யார்? சிவபெருமான். அப்ப என்ன செய்யறாரு? திருமணம் நடந்தேற சமயத்துல அவர் அங்க வர்றாரு. என்ன செய்யறாரு? நீ எனக்கு அடிமை, உயிர் சாசனம் இருக்கிறது என்று காட்டுறார். அப்படி அதை காட்டக்கூடிய அதை வாங்கி அவர் என்ன பண்றாரு? நீ பித்தன், யார் இந்த கிழவன், எதற்காக இந்த மாதிரி வம்பு பண்ற, திருமணம் நடக்க போற நேரத்தில் இந்த மாதிரி சொல்லி அவர் அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது 4 பேர் பார்த்து அங்க இருக்கிறவங்கள என்ன செய்யறாங்க, இல்லப்பா இதை நம்ம நீதி கேட்கணும், எப்படி அடிமைன்னு சொல்றேன், யாரும் ஒருத்தருக்கு ஒரு அடிமையா இருக்க முடியாது, எப்படி சொல்லுவோம்? இல்லை, இவங்க பாட்டதான் எழுதி கொடுத்து போய் என்னிடம் இருக்கிறது, இவன் அதை கிழித்து விட்டான், ஆனால் நான் உண்மையான நகல் என் கையில் வச்சிருக்கேன், சிவனை சாட்சி கொடுத்துறாரு. அப்போ நீ அப்போ ஆண்டவனுக்கு அடிமை தானப்பா, நீ சென்று வா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சேர்ந்து அனுப்பிச்சிடுறாங்க. என் வீடு எங்க, உன் வீடு எங்க இருக்கு என்பதை நான் காட்டுறேன். அனைவரும் மக்கள் எல்லாம் போறாங்க. ஆனால் அந்த இடத்துல போனால் அங்கே சிவபெருமான் மறைந்து விடுறார், காட்சி கொடுக்கிறார், மறைஞ்சிடுறார். நீ என்னை பித்தா என்று சொன்னாயல்லவா, நான் என்ன செய்வேன், எதை பாடுவேன்? சுந்தரமூர்த்தி நாயனார் பொழுகின்ற பொழுது நீ பித்தா என்று பாடினாயல்லவா, அதையே நீ என்னை பாடு, அங்க பித்தன் என்று சொல்லி என்னை சொன்னாயல்லவா, அந்த பெருங்கருணை. அப்போ அடியார்கள் செய்யக்கூடிய தவறுகளெல்லாம் ஏற்று பொறுத்து மன்னித்து பாடும் பெருங்கருணைக்கு பேரு தான் பித்து. அப்போ பித்தா பிரிச்சோடி பெருமானே அருளாளா, எத்தான் மணவாதே நெறிக்கின்றேன் மனத்துள் உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் அத்தா, இனி உனக்கு ஆளா இனி அல்லே நிலம், இனிமேல் நான் உனக்கேதான் அடிமை, உனக்கேதான் தொண்டு செய்கிறேன்ட்டு ஆலயமா சென்று தொண்டு புரிவது மட்டுமா செய்கிறாரு? ஆஹா, அவர் எந்த நேரம் இறையர்களோடையே இறைவனையே நினைந்து சிந்தித்து வந்தித்து வாழ்த்தி இறையர்களோடையே போயிட்டு அப்படியே ஒவ்வொரு பக்கமா பாடுறாரு.
அப்போ அவர் பித்தா பிரிசுனி மாதிரி பாடினதுமே அன்று முதல் தம்பிரான் சோழர்னு அழைக்கப்படுகிறார். அப்போ அவர் அடுத்து சொல்றார், தில்லைவாள் அந்தனிடம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடு என்று சொல்லி எடுத்து கொடுக்கிறார். எடுத்து கொடுக்கிறார். தில்லைவாள் அந்தனிடம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனாருக்கும் அடியேன், இல்லையே என்னால் ஏற்பதற்கும் அடியேன். இப்படி ஒவ்வொன்றா அவர் எல்லாத்துக்கும் அடியேன்னு சொல்றார். அப்புறம் பத்தராய் பணிவார்க்கு அடியேன், பரமணியை வாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை இறைவன்பால் வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், அப்பாலும் அடிசார்ந்தார் அடியாக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலேனர். எவ்வளவு ஆழ்ந்த கருத்துங்கள் அற்புதங்கள் இருக்கு பார்த்தீங்களா. அவர் பாடி அந்த திருத்தொண்ட தொகை பாடலை வைத்துதான் இன்றைய பெரிய புராணம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடிப்படையாக சேக்கிழார் பெருமான் அதை எடுத்து இன்றைக்கு செய்திருக்கார் என்றால் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அதன் கதாநாயகன். அந்த பெரிய புராணம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்குன்னு அதுக்கு அடிப்படையாக இருப்பவரதே சுந்தரமூர்த்தி நாயர். தில்லைவாள் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன்னு பாடினார். ஆனால் இவர் எல்லாருக்கும் அடியேன், அறுக்கும் நாயன்மாரையும் வைத்து அடியாருக்கு அடியேன்னு பாடினார். அதுல எப்படி சொல்றார், அப்பாலும் அடி சார்ந்தார் அடி, இன்னும் யாரெல்லாம் வர இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அடியேன்ட்டு எப்படி சொல்றது, என்ன பார்க்கறதுங்க. சிந்திச்சு நேரத்தை பார்க்கின்ற பொழுது ஆஹா என்ன அற்புதம். தொண்டருக்கு அடியேன், இவருக்கு அடியேன், அவருக்கு அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தாருக்கு அடி, இன்னும் யாரெல்லாம் வர இருக்காங்களோ அப்பெல்லாம் இன்னும் யாரு அத்தனை பேருக்கு இனிமேலே அல்ல இன்றைக்குமோ அல்லதோ மற்ற காலத்தில் இன்னும் எந்த காலத்தில் அப்போ யாரெல்லாம் இன்னும் வர்ற அத்தனை பேர்த்துக்கும் நான் அடியேன்னு சொல்றார். அப்படி இறைவனையே நண்பனாக கொண்டு இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறார். அடியவர் ஆண்டவன் உறவில் வருவது பேரின்பம். இப்படி சொல்றார் பாருங்க. கணவன் மனைவி வாழ்கிற வாழ்க்கையில சிற்றின்பம், அடியவர் ஆண்டவன் உறவில் வருவது பேரின்பம். வாழ்க்கையின் இப்பகுதி வாழ்க்கையில ஆரம்பம் சிற்றின்பம், அதனுடைய எப்பகுதியை சார்ந்தது பேரின்பம். ஆன்மா ஆண்டவன் அவனடில வாழ்வதே பேரின்பம் என்கின்ற அந்த உயர்ந்த நிலையை எடுத்து காட்டுகிறார். அப்போ சிவபெருமான் இப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் ஆலயமா சென்று எம்பெருமானுடைய புகழை பாடி வருகிறார். அப்போ அவர் என்னெல்லாம் சொல்லிட்டாரு, ஆரூரர் நான் அந்த பித்தா என்ற பிரிசோடி பாடினதுனால அவர் இப்போ இந்த பாடலெல்லாம் பாடி இந்த திருத்தொண்டை பாடி முடிந்ததையும் எம்மை நம்மை உமக்கு தந்தோம்ட்டார். நீ அவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டாரா? இப்ப சாதாரணமா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீ எனக்கு நண்பன், நான் ஒன்று சிநேகிதன், இப்படியெல்லாம் சொல்லலை. நம்மை உமக்கு எம்மை உமக்கு எம்மை உமக்கு தந்தோம். எவ்வளவு ஆழ்ந்த அற்புதமான சிந்திக்கக்கூடிய கருத்து பாருங்க. எம்மை உமக்கு தந்தோம். ஆண்டவனை அவரை ஆட்கொண்டு விட்டார். யாரையே? சுந்தரமூர்த்தி நாயனாரே. தான் தன் முன்படைத்தான், அது அறிந்து தன் பொன்னடிக்கே. அவன் எதுக்காக என்னை படித்தான், இந்த பூவில் தேவாரம் பாடுறதுக்காக அவன் படித்தானாங்கிறது அது அவனுக்குத்தான் தெரியும். தான் தன்னை முன்பு அதறிந்து தன் பொன்னடிக்கே அவன் அடிக்க. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்றார், அவன் தேவாரம் பாடுகின்ற அந்த மூவரிலே இவர் 7ஆம் திருமுறை இவர் பாடியவர், 7வது திருமுறை. அந்த திருமுறை பாடலுக்காகவே என்னை படைத்தானா என்று எனக்கு தெரியாது, எல்லாம் அவன் செயல் என்று சொல்லி அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த வயதில் இன்னும் எவ்வளவோ ஆன்றோர்களோ நம்ம அருளாளர்கள் ஆழ்வார்கள் இவ்வளவு பேர் வாழ்ந்திருக்கலாம். எல்லாரும் நம்ம இதில் வாழ்ந்திருக்கலாம். பெரியவர் நாயன்மார் இருக்கலாம், ஆழ்வார் இருக்கலாம், நாயன்மார் எத்தனை பேர் இருந்திருக்கலாம். ஆனால் யாருக்குமே மத யானை அந்த யானையை எங்கிருந்து அனுப்புறாரு, கைலிங்கிலிருந்து இவருடைய வாழ்க்கையை முடிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அங்கிருந்து வருகிறது. தேவர்களெல்லாம் வந்து அந்த தேவர்களெல்லாம் வந்து விண்வெளியத்துக்கு அழைத்து போனாங்களாம் சுந்தரமூர்த்தி. யாருக்காவது இந்த வரலாறு கேட்டது உண்டுங்களா? அடுத்த வரலாறு நான் பேசும்போது நான் சற்று விளக்கமாக கொடுக்குறேன். இன்னும் நிறைய விளக்கங்களை சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனாரே வந்து அழைத்து கொண்டு போயிடுறார். வாழ்க சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் திருநாமம். தேவாரம் பாடுவதற்கு இறைவனால் பூமி அனுப்பப்பட்டு திருத்தொண்ட தொகையும் பாடி தேவாரத்திற்கு மேலும் எப்படி மனிதன் வாழ வேண்டும், வாழ்க்கையில் முற்பகுதி சிற்றின்பம், அதை அடுத்தாப்புல வாழக்கூடிய எந்த நிலை இருந்தாலும் அதில் இன்னொன்று சொல்கிறேன். பூர்வ பயனாக இதில் பாருங்க, பூர்வ பயனாக யாரை மணக்கிறார் இந்த அதுக்கப்புறம் வந்து இந்த பறவையார் சங்கலியார் இருவரை மணக்கக்கூடிய நிலை வருது. அவங்க இருவரையும் மணக்கிறாரு. அதுக்கு ஆண்டவன் தொண்டு செய்கிறார். யார்? சிவபெருமான் அப்பன், சிவனே கூட இருக்கிறார். அதை திருப்புகழில் கொண்டு வர்றாங்க. நான் திருப்புகழ் பற்றி அப்புறம் விளக்கம் கொடுக்குறேன். ஆனால் திருப்புகழில் கொண்டு வர்றாரு. அருணகிரிநாத சுவாமி சொல்லுவார். அந்த
சங்கிலியார் பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் பார்த்தீங்களா, அது திருக்கோயில் விளக்கம் வரும், அதனால அந்த வரியை நான் நிறுத்துறேன். பரமனர்களால் வளர்ந்த குமரேசா பகையசுர சேனை கொன்று அமரசிரை மீட்ட பெருமாளே. அருணகிரிநாத சுவாமி கடைசி அந்த வாக்கியத்தில் கொண்ட அருணகிரிநாத சுவாமியில் சொல்லாததே இல்லை. தேவாரம், திருவாசகம், திருப்பம், கந்தர் அலங்காரம், கந்தர் என்னென்ன நம்மளது பாகவதம், ராமாயணம் இருக்குதோ அத்தனை அந்த கொண்டு வருவார் அருணகிரிநாதர். பாருங்க, இவரை கொண்டு வந்தது இது சிவபெருமான் செய்த இந்த தத்துவத்தை எப்படி கொண்டு வர்றாரு. பறவை மனை மீதில் என்று தூது போயிருக்கிறார். யாருக்காக தூது போயிருக்கிறாரு? சுந்தரமூர்த்தி நாயருக்காக தூது போயிருக்காரு. அடுத்து அதுக்காக அந்த நாயனார் ஒருவர் என்ன பண்ணிட்டாரு, இவரையவே நானே இருந்துறேன்னு சொல்லி செஞ்சுட்டார். இப்போ நிறைய தத்துவம் சொல்ல வேண்டியிருக்கா. அடுத்து அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாமம் வாழ்க. அவருடைய தேவர் துண்டுக்கு நம்ம நன்றி சொல்வோம். ஆண்டவர் சிவம்போ மகாதேவா போற்றியோம் நமச்சிவாயம். அடுத்து திருஞான சம்பந்த சுவாமிகளை பார்க்கிறோம். ஆண்டவனிடத்தில் அதாவது சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், தொண்டு நெறியின் மூலம் அடைவது தாச மார்க்கம், சக மார்க்கம் அல்லது தோழமை மார்க்கம், ஆண்டவனிடத்தில் அன்பு சொல்லி ஆண்டவனுக்கு நண்பனாக கொண்டு செய்யக்கூடிய பக்தி மார்க்கம். சர்புத்திர மார்க்கம் இறைவனையே பாடி இறைவன் நிகழ்த்திய தத்துவங்கள். என்ன அற்புதம் பாருங்கள், சிவபெருமான் நிகழ்த்திய தத்துவங்களுக்கு எதிராக அற்புதம் செய்தவர் உண்டான்னா திருஞான சம்பந்த சுவாமி. யார் அந்த அற்புதத்தை செஞ்சவர்? திருஞான சம்பந்த சுவாமி செஞ்சார். எப்படி செஞ்சார்? பாடிண்டே செஞ்சார். அப்படி என்ன பாடிய? தேவரத்தை பாடிட்டே தான்ப்பா செஞ்சார். விதி ஒரு உயிரை மாய்க்கிறது, அருள் அதை மெய்ப்பிக்கிறது. ஏன்னா இவருக்கு யாரு? அம்பாளுடைய ஞானப்பாலை உண்டவர் அல்லவா? அந்த ஞானப்பால் உண்டதன் தலைவனால அவர் என்ன ஆனாரு? ஞானமே வடிவாக அந்த ஞானத்தின் வெறுப்பிடமாக சிவபெருமான் அவர் எப்படி அவரை கொண்டு வர்றார் பாருங்க. திருஞான சம்பந்த மூர்த்திகள் அம்மையார் இடத்துல அந்த குழந்தை அவருடைய தந்தையார் கொண்டு வந்து அங்கே இருக்கும்போது அந்த குழந்தையை குளிக்க அமர வச்சுட்டு சென்று குளித்து வருகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்டி விட்டுறாள் அம்மையாள் சிவன் சக்தியும் சேர்ந்து. அப்போ யார் என்று கேட்கின்ற போது அந்த குழந்தை அம்மையப்பனையே காட்டி தேவாரத்தை பாடுகிறது. அப்படி அந்த திரும்ப பாடுவதற்கு காரணம் கொண்டு அந்த அவருடைய தந்தையார் என்ன செய்கிறாரு, இவரை எப்பொழுதும் தன்னுடைய தோளிலே அமர செய்து ஆலயமாக கூட்டின்னு போறார். இவருடைய ஞானத்தை பார்க்க எப்படி பாடுறார். அப்பதான் கொல்லி மழவன் என்கின்றவருடைய அதாவது திருப்பாசிரமம்னு சொல்ல அந்த பகுதியில் அங்கே இருக்கிறவருடைய மகளை முயலகன் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்து போன அந்த நேரத்தில் திருப்பதிகம் பாடி அந்த குழந்தையை பிழைக்க வைக்கிறாரா. அடுத்து திருமருகள் வர்றாரு. அங்கே ஒரு வாணிவர் அவர் இறந்து போகிற காரணம் நேரம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கின்ற பொழுது அவருடைய மனைவியார் கதை அழுகின்ற பொழுது அவர் உயிர் பிரிந்து விட்டார். அந்த நேரத்தில் பதிகம் பாடி அவரையும் பிழைக்க வச்சிட்டார். அடுத்து திருமருகள் வர்றார். அடுத்த அங்கிருந்து கடைசியில் திருவாரூர், இப்படி ஒவ்வொரு பகுதியாக வந்த பிறகு நாவுக்கரசு சுவாமிகளை அவர் சந்திக்க வேண்டியது வருகிறது. திருக்கடைக்காப்பு அங்கே அதாவது அந்த ஆலயம் எப்பொழுதும் திருமறைக்காடு. அந்த ஆலயத்தில் தான் எப்பொழுதும் இந்த வேதத்தின் காரணமாக ஆலயம் எப்பொழுதும் சாத்தப்பட்டிருக்குமா. அந்த ஆலயத்தை நாவுக்கரசு சுவாமிகள் பாடல்களாலேயே திறக்க வைக்கிறார். கதவை திறந்தழைத்த திருவருளே பாடல் வரும். அப்போ இவர் அந்த கதவை திருப்ப சாத்திடுறார். இவர் பாடி தேவாரம் பாடி எவ்வளவு அற்புதமான சம்பவங்கள் பாருங்க. அடியார்கள் ஆண்டவனுக்கு அவன் இறைவனே நிகழ்த்திய தத்துவங்கள் இருக்கிறது என்றால் அதை எதிர்த்து செய்யக்கூடியது அதுக்கு நேர்மாறாக செய்து திருஞான சம்பந்த சுவாமிகள். ஆண்டவனுடைய கருணையினாலே அம்பாள் ஞானப்பால் உண்டதன் தகையினாலே இறைவனுடைய கருணாலே அவர் என்ன அது மட்டுமே செஞ்சார். அப்போ அங்கிருந்து அவர் செய்யக்கூடிய செய்திகள் அவர் பதிகம் பாடி வர்றார். அடுத்தபடியாக அவர் பதியம் பாடி வர்றார். எங்கே வர மயிலாப்பூர் வர்றார். அந்த மயிலையே கையில கண்ட கபாலீஸ்வரராக கற்பகாம்பாள் தாய் விளங்குறார் இல்லையா. அதாவது அனைத்தும் முடிவில் பிடி சாம்பலாகும் என்ற தத்துவத்தை உணர்த்தக்கூடிய அந்த ஆலயத்தில் இறைவனால் நிகழ்த்தக்கூடிய அந்த ஆலயத்திலேயே சிவபெருமானுடைய தத்துவங்களை எதிர்த்து அற்புதம் செய்கிறாருன்னா இந்த ஞாயின்மாரில் திருஞான சம்பந்த சுவாமிகள் பாருங்களேன். மூவரில் தேவாரம் பாடிய முதல்வரே ஞான சம்பந்த சுவாமி தான். முதல் 1, 2, 3 தேவாரங்கள் என்ன சொல்றார்?
மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லதொரும் கழு மழு வளநகர் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. அப்படி சொன்னாரா? அதை மட்டும் செஞ்சாரா? அங்கே பதிகம்பாடி மட்டிட்ட உன்னையன் காணன் மடமையில கட்டிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரம் அவன்தான் ஒட்டிட்ட பண்பிருத்திரன் பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே பூம்பாவாயினர். அந்த பூம்பாவை என்ன சொல்றாரு? சிவநேசன் என்கின்ற அடியார் இவருக்கு தன்னுடைய மகளை மணிமுடித்து கொடுப்பதற்காகவே வளர்த்து வந்தாராம். அந்த குழந்தை நாகம் பாம்பு தீண்டி அந்த குழந்தை இருந்து விடுகிறது. அதை கொண்டு அந்த சாம்பலை இதெல்லாம் எடுத்து வச்சு அவர் இங்கே வந்திருக்கிற நேரம் அவரை தெரிந்து கொண்டு மயிலாப்பூரில் அந்த ஆலயத்தை கொண்டு அவங்க வைக்கும் பொழுது அது என்ன ஆகுது? அவர் பாடி திருப்பதியும் பாடுறார், வரிசைப்படுத்தி பாடுறார். அடியார்களும் மற்ற எல்லாம் சேர்ந்து நிகழ்த்தக்கூடிய இந்த பூசையை ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய ஒவ்வொரு விழாக்களிலும் வைத்து அனைத்தையும் நீ காணாமல் இப்படியே நீ போயிடுவாயோ பூம்பாவான்னு சொல்லி ஆண்டவனை பதியங்கள் 11 பதியங்கள் பாடுறார். அந்த பதியங்கள்லாம் பாடி 7 பதியங்கள் பாடுவதுக்குள்ளதாகவே அந்த குழந்தை எழுந்து விடுகிறது. அப்போ அந்த குழந்தை அவர் மணக்க சொல்லி யார் கேட்கிறார்? சிவநேசன் கேட்கிறார். நான் அது மணக்க முடியாது என்று சொல்லி விடுகிறார். ஏன்னா எனக்கு தாய்க்கு மகள், அதனால் ஞானப்பால் உண்டவருடைய இதாச்சும் அவர் மகள் என்கிற முறையாகிறது. ஆண்டவனுக்கு தொண்டு செய்வதற்கே நீங்கள் சொல்லிடணும்னு சொல்லிட்டு அவர் குழந்தைய எடுத்து போயிடுறார். அப்போ ஆண்டவனுக்கு தொண்டு செய்ய அவங்க அனுப்பிச்சிடுறாங்க. அவருடைய இந்த செய்கையெல்லாம் உணர்ந்த அப்பொழுது மதுரை எம்பதியிலே பாண்டிய மன்னன் ஆண்டு வருகிறான். அப்பொழுது அங்கே சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலத்தில் அவருடைய மனைவி மங்கையர்க்கரசியார், அவருடைய மந்திரியார் குலச்சிறை நாயனார், அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஞானசம்பந்த சுவாமிகளுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. ஞானசம்பந்த சுவாமிகள் மதுரைக்கு போகிறார். அவருடைய அற்புத செயல்கள் எல்லாம் பார்த்து அங்கே அவரை அழைப்புக்கு இணங்கி அவர் எங்கே வர்றார்? மதுரைக்கு வந்துட்டார். அங்கே பாண்டியன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவர் சென்று அங்கே அவர் சந்திக்கும் பொழுது ஞானசம்பந்த சுவாமிகள் அழைந்திருக்கின்ற அந்த அறையிலே தங்கியிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அறையத்தில் இவரை பதியம் பாடி சமணர்கள் தெரிஞ்சுட்டாங்க இவர் வாதுக்கு வந்திருக்கார், இவரை அழிக்கணும்னு. அந்த இடத்துல அவங்க பதியம் பாடி வெப்பு நோய் ஏற்படுத்திடுறான். அந்த வெப்ப யாரால? இந்த பாண்டிய மன்னனால தான் வந்தது. அது பையவேன்னு சொல்லி அவர் பதியம் திருப்ப பாட அந்த பாண்டிய மன்னனையே சார்ந்துருச்சு. அதன் பிறகு அவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? இவருக்கு மயில இறகை கொண்டு வந்து எவ்வளவோ செய்து என்னெல்லாமோ வைத்தியம் செய்து பார்க்குறாங்க. அவருக்கு நல்லா ஆகலை. ஆனால் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவெண்ணீரை அவருக்கு அணிந்ததும் அந்த திருவெண்ணீராலேயே அந்த பதிகம் பாடி அவருக்கு உடல் முழுவதும் இருக்கக்கூடிய நோய் நீங்கியது. கூன்பாண்டியன் நிமிர்ந்து விட்டான், உடலும் நல்லாயிடுச்சு. அந்த நிலையில அப்போ அடுத்தபடி என்ன இவர்களுக்கு சொல்ல அனல்வாதம் புனல்வாதம் வருகிறது. அந்த அனல்வாதம் செய்து ஏட்ட விட்டால் அவங்களுக்கு எரிஞ்ச போது நமது எரியில் அப்படியே தகதகன் தங்க மாட்டம் மின்னுது. அவங்க அதே போல் நம்ம பதிகத்தை தண்ணீரில் இருக்கும்போது நீரை எதிர்த்து செல்கிற நம்மளுடைய ஒவ்வொரு இப்படியெல்லாம் ஒவ்வொரு அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுறார். யார்? திருஞான சம்பந்த சுவாமிகள். சிவபெருமான் திருவள் கருணையினாலே அவர் செய்த அற்புதங்கள். ஏன்னா அம்பாளுடைய ஞானப்பால் உண்டவர் அல்லவா, தாய் அல்லவா. அதனால அவர் இவ்வளவெல்லாம் நிகழ்த்தி காட்டிய பிறகுதான் கடைசியில் அங்கே வர்றார். அவர் எங்கள் மதுரையம்பதியிலிருந்து அவங்க தாய் தந்தை ஏற்படுத்துக்கு வரும்போது அங்கே அவருக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்படுகிறது. ஆனால் பேரின்ப வாழ்வில் நான் இருக்கின்ற போது இறைவா இந்த நேரத்தில் என்னுடைய திருமண வாழ்க்கையை நினைத்து அவர் மனதில் அவருக்கு பேரின்ப என்னதான் சிற்றின்மை இருந்தாலும் எனக்கு பேரின்ப வாழ்வு வேணும் என்பதற்காக அவர் வேண்டியதன் பொருட்டு ஆண்டவன் ஆலயத்துக்கு வருகின்ற அவரோடு வந்திருக்கின்ற அனைவருக்கும் அந்த ஒளியிலே புகச் செய்கிற அந்த அருள் ஒளியிலே அவர் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தவர். அடுத்து மாணிக்கவாச சாமிகள் பார்க்கலாம். மாணிக்கவாச சாமிகள் இறை அருளாலே இறைவன் கருணையினாலே உணர்த்தப்பட்ட சன்மார்க்க சங்கம் சொல்லி வாழ்த்து காட்டுகிறார். அதாவது சன்மார்க்கம், சன்மார்க்க யோகம் என்னாலும் வெற்றி அடையும் பாரிலே. சன்மார்க்க யோகத்துவன் இறைவனுடைய கருணையினாலே அந்த இறை அருளால் உணர்பெற்றது தான் இந்த சன்மார்க்க சங்கம் வாழ்ந்து காட்டியவர். மனம் வாக்கு காயம் இவைகளாலே நம்ம சிந்தித்து வந்தித்து வாழ்த்துகின்ற போது இறைவன் கருணையே உருவாக தருகிறார். அப்போ ஆற்றின்ப வெள்ளமாய் பாடுறார். அவர் பாடிய தேனூரும் திருவாசகம். அப்படி பாடுகின்ற ஒரு மனிதனுக்கு உணவும் நீர் இருந்தால் முக்கியம். அந்த உணவுக்கு மாற்று பொருளாக எதை வேணாலும் கொள்ளலாம். ஆனால்
தண்ணீருக்கு மாற்று பொருளாக எதையும் அடைய முடியாது. அப்போ அந்த நிலையில அந்த தண்ணீர் மாற்று பொருள் நம்மோட ஒருத்தர் இருக்கலாம், சொந்தக்காரர், உடன்பிறப்பு எல்லாம் இருக்கலாம், ஆனால் உடன் இருக்க முடியாது. அப்படி உடன் இருப்பவன் யாரு? இறைவன். அவனே கடைசியில் நமக்கு தண்ணீராக வந்து நம்மை ஆட்கொள்கின்றான் நம் மரணம் சம்பவிக்கின்ற நேரத்தில். எவ்வளவு அற்புதமா திருவாசகத்தில் சொல்றார் பார்த்தீங்களா? தந்தது உண்டன்னை கொண்டது எண்டன்னை சங்கர ஆர்வல சதுர அந்த மொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றதன் என்பால் சிந்தைகள் எம்பெருமான்னு சொல்லி அவர் பதியம் பாடுறார். அது மட்டுமே அவர் சொல்றது பாருங்க, 5 பஞ்சபூதத்தின் செயற்கையால் இருக்கின்ற அந்த ஆண்டவனே உன்னை நான் எப்படி வணங்குவேன் பாடுகிறார். தேனூரும் திருவாசகம். அதாவது வானாயி மண்ணாயி வழியாயி ஒளியாய் ஊனாய் உயிராய் உண்மைமாய் இன்மைமாய் கோனாய் யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாய் நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவன். எப்படி நான் 5 பஞ்சபூதத்தின் செயற்கையால் இருந்து நம்ம எல்லாம் வாழ வைக்கின்ற இறைவனை நான் எப்படி வாழ்த்துகிறது என்று பாடுகிறேன். அந்த அவர் அப்படி பாடுவது, அதாவது அவருடைய இது வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது இறை அருளால திருவாசகம் தேனூரும் திருவாசகம் அல்லவா. நானே ஓர் தம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் என் அமுதமாய் தித்திருக்கும் இறைவன் தானே வந்து என் உள்ளம் புகுந்து ஆட்கொண்டான். ஆண்டவனே வந்து நம்மை ஆட்கொண்டு விடுகிறான். தேனை பத்தி பார்க்கின்ற பொழுது நல்லா நினைச்சு சிந்திச்சு பாருங்க. தேனூரும் திருவாசகன்னாரு. திருவாசகம் உண்மையில தேனுதான் இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி அதை நினைக்க கொண்டு பாருங்க. தேனிந்து முக்கணிகள் பால் செங்கருப்பும் விளைநீர் சீரும் படித்த சிவம் அருளோர தீதும் பிடித்த வினையேதும் படித்து விளை சீவன் சிவஸ்வரூபம் எனதேறி நான் என்பதற்று உயிரோடு ஊன்வற்று பெரியான. அதாவது இது திருப்புகள் அருணகிரி சாமியோட திருப்புகளை கொண்டு வர. இங்கேயும் தேனி தான் வருது, இங்கேயும் தேனி தான் வரும். ஆனா தேனுங்கிற ஊரும் திருவாசகம் தான். அந்த தேனை பொதுவாக நம்ம எடுத்து பார்க்கின்ற பொழுது இப்போ தேனு மலை எந்த தேனு கொம்பு தேனு மலை தேனு இன்னும் இளநீர் இன்னும் என்னென்ன இனிய வர்க்கங்கள் அதையெல்லாம் வச்சு ஒரு வர்க்கம் ஏற்படுத்தினாலே அதை நாவில தான் வச்சுக்க முடியும். அது கீழே போனால் விலாட்சமே வேற. அதைய மூக்கில் கண்ணில் நாவில எங்காவது வச்சுக்க முடியுமா? ஆனா அதையெல்லாம் படித்து கூறுகின்ற சிவத்தின் திருவருட்பெருக்குண்டாகும் என்பதைத்தான் இந்த தேனூரும் திருவாசகம் காட்டுகிறது. திருப்புகழும் அதைத்தான் காட்டுகிறது. சிவம் அருளோர தேதும் பிடித்த வினயன் சீவன் சிவஸ்வரூபம் எனதே. அந்த சீவம் சிவமே படித்து கூறுகின்ற இந்த தேன் ஆண்டவனே நம்மை ஆட்கொள்கின்ற அந்த தேன் யார்? சிவம். அந்த தேனூரும் அந்த இறைவனுடைய கருணை பாருங்கள். தேர்ந்து முக்கணிகள் பால் செய்த முக்கணி பால் பாலம் செவ்வாய் இதையெல்லாம் எடுத்து எவ்வளவுதான் கொண்டு வந்தாலும் கூட இறை அருளுக்கு ஈடாகாது என்பது தான் தேனூரும் திருவாசகம் நமக்கு அவ்வளோ அருமையாக. எல்லாம் ரத்தனை சுருக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. 5-10 நிமிஷம் ஆச்சுன்னா கேட்டுறாதீங்க. நான் மீண்டும் அடுத்தது சொல்ல போகிறேன். அப்போ இணையத்தின நாவுக்கர் சுவாமிகள் வாழ்ந்து காட்டி திருவாசகம் நானும் போய் என் அன்பும் போய் நெஞ்சு எல்லாம் போய் ஆண்டா அழுதால் உன்னை பெறலாமேங்கிறது. அதை எப்படி இன்னும் சொல்றது? குறைவில்லா நெறியதே கோதில்லா அமைதே ஈரில்லா கொலும் சுரு குன்றே மறைமாய் மறையும் பொருளுமாய் வந்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே. ஆஹா, இன்னும் சொல்லி முடிக்கணும், காலம் போதலை. அதனால அடுத்த முறை இன்னும் நிறைய கொடுக்குறேன். அடுத்தபடியாக மனிதனுக்கு மனிதன் கோரும் நூல் திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். மனிதனுக்கு கடவுள் கோரிய நூல் கீதை. அந்த கீதையை பயில்வதன் மூலம் அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் பண்பையும் பெறுகிறார். அப்போ நான் மனிதன் செய்யும் செயல்களிலே மேலானது கீழானது இப்படி எல்லாம் எதுவுமே இல்லை. நற்குணங்களை கொண்டு நல்ல அறிந்து கொண்டவன் தான் செய்யும் எல்லா செயல்களையும் ஆண்டவன் திருப்பணிக்கு ஒப்படைக்கிறான். அது ஆன்மீகத்தில் அதை இது ஒப்படைச்சிடறான். தன் வாழ்க்கை நெறியை உணர்ந்து கொண்டவன் தான் செய்யும் எல்லா செயல்களையும் ஆண்டவனுடைய திருவடிக்கு, அதாவது ஆன்மீகத்துக்கு ஒப்படைச்சிடறான், ஆன்மீக வழியை பயன்படுத்துகிறான். ஆனால் நல் வாழ்க்கை நெறியை உணர்ந்து கொள்ளாதவன் தான் செய்யும் செயல்களை எல்லாம் கீழாக பயன்படுத்தி தெய்வ வழிபாட்டுக்குரிய செயல்களையும் தனக்கே எல்லாம் பயன்படுத்தி கடைசியில் அந்த ஆன்மீகத்துக்கும் செய்ய முடியும் என்னாகிறான், கீழ்மை வருகிறான். அப்போ உயர்ந்த உடல் உயர்ந்த உள்ளம் பெருங்குணமும் கொண்டு பிறருக்கு உதவி புரியும் மனிதனாக கொண்ட பெரும் நிலை தருகிறது கீதை. நாம் செய்யும் செயல்களையெல்லாம் நம்ம மேலானவர்களாக மாற்றி தரும் கீதை நமக்கு கல்வருகிறது. அப்போ அந்த கீதை பயில்வதன் மூலம் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது? உயர்ந்த உடல், உறுதியான உள்ளம், தெளிந்த அறிவு, பிறருக்காக வாழும் பெரும் குணம் கொண்ட நிறை மனிதனாக மாற்றுகிறது அந்த கீதை. அடுத்து கீதையை பார்த்துட்டோம். அந்த கீதை சொல்லுது. அடுத்து திருக்குறள். திருக்குறள் எப்படிப்பட்டது? சிரஞ்சீவியாக திகழ்கின்றது, எல்லாராலும் பாராட்டப்படுது, உலக பொதுமறை என்று கூறுகிறது அந்த திருக்குறள். ஆன்றோர்கள் அறிவு சார்ந்த பெரியோர் இவெல்லாம் வாழ்ந்தும் அவங்க பல மக்களை நெறிப்படுத்தும் முறையோடு அவங்க என்ன செய்தாங்க?
நெறிமுறைக்கு பல கருத்துக்களை எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அவைகள்லாம் 2 வரி செயலாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறது, திருக்குறளாக 2 வரி செயலாக வந்து 2 வரி 7 பதங்கள் உள்ளது. அந்த திருக்குறள் நமக்கு இன்றைய தினம் அருள் புரிகிறது. அந்த திருக்குறளுக்கு இன்றைக்கு சிரஞ்சீவியாக தெய்வீக புலவர் இயற்றிய அந்த திருக்குறள் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலக பொதுமறை என்று சொல்லப்படுகிறது. தனி மனிதன் ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கை. அந்த தெய்வீக வாழ்க்கைங்கிறது எப்படி சொல்லி வருது பாருங்க. ஒரு தனி மனிதனால ஒரு சமுதாயமே உருவாகுது. அப்போ அந்த திருக்குறள் என்ன கேட்குதுன்னா, என்ன சொல்றதுன்னா, ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மக்கள் எப்படி இருக்கணும், அந்த இல்லறத்தை எப்படி நடத்தணும், ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு வீடு எப்படி இருக்கும், இப்படி எல்லா வகையான செயல்களை எல்லாம் நமக்கு எடுத்துரைப்பது திருக்குறள். அப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னா, அந்த ஒழுக்கம் விழுப்பம் என்றால் சிறப்பை தருகிறது. அந்த ஒழுக்கம் விழுப்பை தருகிறது. நம்ம இடத்துல 2 பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று ஒழுக்கம், மற்றொன்று உயிர். ஒழுக்கத்தை இருந்தால் எப்படி பெற முடியாது, அதுபோல உயிரை இழந்து விட்டால் மீண்டும் பெற முடியாது. ஆக நம்ம இடத்திலே இருக்கிறது 2 பொருள்கள், ஒன்று ஒழுக்கம், மற்றொன்று உயிர். இதையெல்லாம் மிக அற்புதமாக திருக்குறளை நம்ம பார்க்கலாம். அப்போ ஒழுக்கம் எதை தருகிறது, விழுப்பம் தரும், சிறப்பை தரும். அந்த சிறப்பினாலே அந்த ஒழுக்கம் அவரிடத்தில் நிறைந்திருந்தால் அன்பை தரும், பண்பை தரும், அறிவை தரும், நல்ல அறிவை தரும், எல்லாம் தரும், வாழ்க்கையை தரும். ஆணவனோட இறைவனோட நம்ம சேர்க்கவும் செய்யுது. அதுதான் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னா. அகர எழுத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த பக்தி நம்ம செய்வதெல்லாம் ஆண்டவனுடைய திருவடி சேர்ந்தது. அவன் அருளுக்கு பாத்திரமாக உயர அவனில் 2 கலந்தவன். எப்படி இந்த திருக்குறள் பாராயணம். அடுத்தபடியாக திருக்குறள் சொன்னேன். ராமாவதாரம், அதாவது அனைத்திலும் சிறந்த ராமாவதாரத்தை பற்றி சொல்ல வரேன். ராமச்சந்திரன் தன் இறைசக்தி ஒரு வாழ்க்கை என்பது இடர்கள் நிறைந்தது. அத்தகைய இடருக்கிடையே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டுவது ராமாயணம். ராமாயணம் வந்து ராம அயனம், அயனம் என்றால் ஒரு இடம், இனிய குணங்களுக்கு உறைவிடமானதான் ராமாயணம் சொல்றது. அந்த ராமாயணம் வந்து சரி, ராமர் தன் இறை சக்தியை முழுவதும் மறைத்து மானிடராக வாழ்ந்து காட்டி அவர்கள் அனுபவிக்கும் துன்பங்களை எல்லாம் அடைந்து வாழ்ந்து காட்டுறார். யாரோ சொன்னாங்க ஆசை என்பது துன்பத்துக்காரன், அவர் சொல்ற அன்றைக்கே ராமாயண காலத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ராமர் என்ன சொன்னார், ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்பதற்காக தன் மனைவியை அந்த கதாபாத்திரமாக்கி தானும் அதில் நடிக்கிறார். ராமன் எப்படி பாருங்கள், தன் மனைவியே ஒரு கதாபாத்திரமாக்கிட்டார், தானும் அதில் நடித்து காட்டுறார். ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்ங்கிறதுக்காக. சரி, ராமச்சந்திரர் என்ன செய்யறார், ராம அயனம், இனிய குணங்களுக்கு உறைவிடமானவர் ராமாயணம். அதாவது நமக்கு ராமாயணம் பல உண்மை பொருளை உணர்த்துகிறது. ராமாயணம் வந்து அதாவது அவருடைய காலகட்டத்தில், அதாவது ராமாயணம் வந்து பல நமக்கு உண்மை பொருள்களை உணர்த்துகிறதுன்னு சொல்றோம். தந்தை சொல், தாய் தந்தை சொல்ல கேட்கணும். அப்போ வாய்மை காக்கிறார். அதாவது தாய் உற்றார் தன்னுடைய சகோதரனுடைய ஒற்றுமை. அதாவது தந்தை சொல்றார், அவர் எங்க காணகம் போக சொல்லி சொல்லும் பொழுது என்ன செய்யறார், அந்த அவரை அனுபவித்ததும் தன்னுடைய அந்த அவருக்கு ஆசையினால தசரத சக்கரவர்த்தி ஆசை, தன் மகன் மேலே கொண்ட ஆசையினாலே அந்த வாய்மை, புற தூய்மை நீராளமே, அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். அந்த வாய்மை காத்ததற்காக தன்னையே உயிர் தியாகம் செஞ்சிடறார். தன் மகன் போயிட்டானே அந்த பிரிவு தாங்க மாட்டாம. ஆனா கோசலை அன்பு வைத்தாலாமா, அதனால அந்த அம்மா சாகலையா. ஆனா ஆசை வைத்தாராமா. ஆனா ஆசை மட்டும் காரணம் அல்ல, அவர் வாய்மை காப்பதற்காக உயிர் தருக்கிறார். இவர் சிறந்த சகோதரர், பெரிய தியாக காண்டம் என்று சொல்ல வேண்டும். ராமாயணத்தை எப்படி சொல்றான்னு பாருங்க. அவங்க 4 பேர் யார் யார் இருக்காரு, ராமர், லட்சுமணர், பரதன், சத்ருகனன். இந்த 4 பேர் சேர்ந்து இந்த 4 பேர் எப்படி அவங்களுடைய சகோதரத்துவம் பாருங்க. கானகம் செல்ல வேண்டும், 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும்னு சொல்லும் போதும் கூட அவர் என்ன பண்றார், அதுக்காக கவலைப்படல. அவர் என்ன செய்யறார், லட்சுமணன் அவர் கூட வர்றார். அப்போ சீதா பிராட்டி போகலாம், தன் கணவனுக்காக போகலாம். அப்ப லட்சுமணன் ஏன் போறான், எங்க அண்ணன். அப்போ ஒருத்தருக்கு வந்ததை இன்னொருத்தர் ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கிட்டு கொடுக்கூடாது அப்படின்னு தியாக மனப்பான்மையோட லட்சுமணன் அந்த துன்பத்துக்கு தாய் தந்தையரையே வெட்ட போறார். கோபம் வந்துருது. ராமர் அவருக்கு சமாதானம், ஏன்னா இனிய குணங்களுக்கு உறைவிடமானவர். அடுத்து லட்சுமணர் போலாம். அவருடைய மனைவி ஊர்மிளை அந்த அம்மாவுக்கு என்ன வந்தது, அந்த அம்மாவும் தன் தாம்பத்திய வாழ்க்கை விட்டு கொடுக்கிறார். பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தும் உறவாடி ஒருவருக்கொருவரே உயிர் செய்கின்ற எப்பேற்பட்ட வாழ்க்கை. தான் மட்டும் நல்லா இருந்தால் எல்லாரும் நல்லா கொண்டு உயர்ந்த எண்ணத்தோட. அடுத்து பரதன் யாரு,
நீ சென்று அங்கே எனக்கு நாடு வேண்டாம், நீ உன்னுடைய பாதுகை கொடு, அதை கொண்டு நான் அரசாட்சி செஞ்சு நான் வர்றேன், நீ அந்த நாளுக்குள்ள காலகட்டம் ஒரு நேரம் காலம் சொல்ற அந்த காலத்துக்குள்ளே நீ வரவில்லை என்றால் நான் உயிர் திறந்து விடுவேன். அப்ப மாருதி மூலமா தான் தீ வனத்து வாழும்போது அவர் அக்னி வளம் வரும்போது அந்த மாருதி வந்து காப்பாற்றார். பரதனுடைய குணம் இமயத்திலும் உயர்ந்தது, அவ்வளவு பெரிய குணம். ராமருக்கு 100 குணம் தான், இவருக்கு 1000 குணம். அப்போ ராமாவதாரத்திலே ராமர் வாழ்ந்து காட்டினார். அதாவது தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்ந்து காட்டினார். அப்படி வாழ்ந்து அதில் உணர்ந்து கொள்ள வேண்டிய தத்துவங்கள் நிறைய இருக்கிறது. அவர் நீதி நேர்மையை எடுத்துரைக்கவில்லை, வாழ்ந்து காட்டினார். அதை பார்த்து உணர்ந்து புரிந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டிய நீதிகள் நிறைய இருந்தது தான் ராமாவதாரம். அதர்மத்தை அழித்து மட்டும் தோன்றிய அவதாரம் இல்லை. ராமா அறம் மீறி அவுணரை அழித்தது முருகனின் வேல் என்றால், இரக்கமற்ற அவுணர் குலத்தை அழித்தது ராமரின் வில். நீங்க சொல்ல நேரம் போதல காலம். அப்போ ராம அவதாரத்தில் ராமரே நினைத்த நடந்து விட்டால் சுபநிலை, நினைத்தது நடக்கவில்லை என்று சொன்னால் அவல நிலை, நினைத்திருக்கும் மாறாக நடந்து விட்டால் விதி நிலை, வரும் நிலை ஏற்பது தவநிலை. அந்த தவநிலை வாழ்ந்து காட்டிய அவதாரம் ராமாயணம். அதை விட இன்னும் சிறப்பாக சொல்ல போனா உலக சகோதரத்துவ உலக சகோதரத்துவ மகா காவியம் ராமாயணம். ஏகபத்தினி இல்லற ஒழுக்க இணையற்ற வீரனாம். ஒரே மனைவி, ஒரு சொல், ஒரு வில். வாய்மையை காத்தார். அந்த வாய்மையை காத்தின் போட்டு தந்தை சொல் கேட்டார், தனியனுக்கு கட்டுப்பட்டார். அது இன்னொரு அருட்சம்பு சொல்ற பாருங்க, 5 நிமிடம் தான். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் இருப்பது எங்க? வடகோடி, எங்க? அயோத்தி மாநகரே. ஆனா அவர் வந்தது எங்க? தென்கோடி, இலங்கைக்கு வர்றாரு. அப்ப இடையில இருக்கிற பகுதி பாருங்க. அவரு குகனைத்தான் முதல்ல சாரார். கங்கை கரை அறிவன் பண்பால் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் தம்பி ஆயினான்னாரு. குகனோட ஐவரானோம்னாரு. அடுத்தது கானகத்துக்கு வந்து சுக்ரீவனை சந்திக்கிறார், அவனோட அறுபரானோம்னாரு. அடுத்து அங்கிருந்து விபீஷணாழ்வார் வர்றார், ராவணனுடைய தம்பி, அவரை ஏற்றுக்கொள்கிறார். நாங்க 7 பேரானோம்னாரு. பாருங்க இனிய குணங்கள். வடகோடி எங்க, தென்கோடி எங்க? அப்ப எல்லாரையும் சகோதரங்கிற அந்த உலக சகோதரத்துவ மகா காப்பியம் ராமாயணம்னாரு. அதே போல அடுத்தாப்புல வரக்கூடிய உலக சகோதரத்துவ மகா சமுதாய வாழ்வியல் தத்துவார்த்தம் நிறைந்த மகாபாரத அந்த தேரோட்டியாகிய அந்த கண்ணனை ஆதி மூலமே கண்ணன் ராமாவதாரம் முடிச்ச. அடுத்து கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி நிறைவு செய்ய போறேன். கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் புனைந்த கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் நிகழ்த்திய அற்புதங்கள், அவன் நினைத்த அறிவாற்றலால் நிகழ்த்திய அற்புதங்கள், இவைகளெல்லாம் கணக்கில் அடங்காது. எடுத்து சொன்னால் ஏட்டில் எடுக்க முடியாது. அவர் செய்த ஒவ்வொரு தத்துவங்கள், விளக்கங்கள், இவையெல்லாம் கண்ணன் நிகழ்த்திய அற்புதங்கள். புரியாதவனுக்கு புதிர், புரிந்தவனுக்கு வேதாந்தம், ஞானிகளுக்கு அது சித்தாந்தம். புரியாதவனுக்கு புதிர் தான். கண்ணனுடையது விளையாட்டில் அவ்வளவு சுலபத்தில் எடுத்து சொல்ல முடியாது. கிருஷ்ண அவதாரம் அனைத்திலும் சிறந்தது. அவதாரத்திலே கிருஷ்ண அவதாரம் அனைத்திலும் சிறந்தன்னு சொன்னேன். கோகுலத்தில் அனைவருக்கும் செல்ல குழந்தையாக, அந்த குழந்தைய ஒரு குழந்தை நல்லா அழகா இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் உவப்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த குழந்தை புன்முருள் பூத்து வாயோட எவ்வளவு அழகாட ஓடி ஆடி எல்லாத்தையும் மகிழ்ச்சி, அவ்வளவு அழகா அந்த குழந்தை இருந்ததோடு இல்லாம அனைவரும் கவரக்கூடிய அளவில் கவர்ச்சியா அந்த குழந்தை அவ்வளவு அழகா இருந்தது. அப்போ கிருஷ்ணர் அங்க இருக்கிற தாய்மாரெல்லாம் கோகுலத்துல இவர் என் குழந்தையாக இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு தாய்மார்களுமே ஆசைப்பட்டார்கள். அவர்களுக்கு தக்கவாறு அந்த குழந்தைகளே ஆக்கி கண்ணன் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தினார். எல்லாருக்கும் செல்ல குழந்தையாகவே அங்க கண்ணன் வாழ்ந்திருக்கிறார். அப்போ துவாரகாபுரியில சிறந்த வீரனாக, அதர்மத்தை அழிப்பதில் சூரனாக, இப்படி அவன் கண்ணன் வாழ்ந்த விதம், வாழ்க்கை முறை, அவன் நிகழ்த்திய அற்புதங்கள், இவையெல்லாம் புரிந்தவனுக்கு அது வேதாந்தம்னு சொன்னேன். ஞானிகளுக்கு அது சித்தாந்தம். பஞ்சபாண்டவர்களுடைய அந்த இதை பார்க்கும்போது தர்மத்தின் வழி நின்ற பாண்டவர்களுக்கு உதவியவன் கண்ணன், அதர்மத்தின் வழி நின்ற அந்த கௌரவர்களுக்கும் அதர்மத்தின் அவர்களுக்கும் இடையே நடந்ததுதான் உரிமை போராட்டம் தான் அந்த மகாபாரத. அந்த கண்ணன் இல்லையே மகாபாரதமே இல்லை. அப்போ கண்ணன் வாழ்த்த விதம், வாழ்க்கை முறை, இதெல்லாம் அதுல ஒரு பெரிய தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாபாரதத்துல தேரோட்டியாக வந்தா பாத்தீங்களா, ஆஹா, அவருக்கு தூது மிக மிக சுருக்கம். அந்த தூது சென்றது, பாண்டவருக்கு தூது சென்றது மிக அற்புதமான
காவியம் அதை பற்றி எடுத்து சொல்ல அடுத்த முறை நம்ம கண்ணன் கனியமத்தில் எடுத்து நான் முடிக்கப் போகிறேன். அப்போ அந்த மகாபாரத தத்துவத்தில் பார்க்கின்ற பொழுது கண்ணன் நிகழ்த்திய அற்புதங்கள் அவைகள் எடுத்து சொல்ல முடியாது, கணக்கில் அடங்காது. அவன் நிகழ்த்திய அற்புதங்கள், முனைந்த வேடங்கள், முனைந்த லீலைகள், இவையெல்லாம் அற்புதங்கள் எல்லாம் எடுத்து சொல்ல நமக்கு கால நேரம் போதில். ஆக கண்ணனுடைய இதில் பார்க்கின்ற பொழுது தர்மத்தின் வழி நின்று அதர்மத்தை அழிப்பதற்காக துணை நின்ற அவதாரம் கிருஷ்ணா அவதாரம். தூது நடந்த பாண்டவ திரௌபதி முடிதனில் மகுடம் வைத்தாயே, தரிசனம் தரலாகாதா. கண்ணனை பார்த்து அந்த மாதிரி கேட்க தோணுது. பாண்டவர் தூது சென்றது மிக சுருக்கம்னா, அந்த குருச்சேத்திர போரில் அனைத்துக்கும் முடிவு கொடுத்தவனும் கண்ணன். புது யுகம், புது வேதம், புது மனிதர் உலகம், இதை யார் ஏற்படுத்திய? ஆதி மூலமே கண்ணன். உலக சகோதரத்துவ மகா காப்பியம் ராமாயணம், உலக சகோதரத்துவ சமுதாய வாழ்வியல் தத்துவார்த்தம் நிறைந்த மகா காப்பியம்னு சொன்னா அது மகாபாரதம். அந்த காப்பியத்தின் ஆதி மூலமாகிய தேரோட்டியே அந்த கண்ணன். என்றும் இருக்கின்ற அந்த கண்ணன் மேலும் வருவான் என்கின்ற எதிர்பார்ப்பே. அடுத்து கல்கி அவதாரம் நாராயணன். அடுத்து இந்த அருளாளர்கள் வாழ்ந்திருக்கலாம், ஆன்றோர் நிறைந்திருக்கலாம், நாயன்மார்கள் இருந்திருக்கலாம். ஆனா இவ்வளவு பேரும் வாழ்ந்தும் இருந்தும் அதிலே அனைத்து நம்முடைய இந்த சமயத்தினுடைய தெய்வங்கள் அறுபெரும் சமயங்கள்னு சொல்லியிருக்கேன். இந்த 6 சமயங்கள் உள்ள யாரு? அப்பன் சிவன், சீமன் நாராயணன், விநாயகன், அம்பாள், முருகன், சபரித்திந்தலன், சூரியன் அனைவரும் இணைத்து அந்த உறவின முறைகளை எல்லாம் கொடுத்து பாடிய அந்த பெருமை அருணகிரிநாத சுவாமிக்கே உரியது. ஏன்னா திருப்புகள்ல எல்லாம் தெரியும். ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், இந்து மதம் என்னென்ன வரலாறு எது நடந்தது அத்தனை இருக்கு. அந்த திருப்புகளை பாராயணம் பண்ணா நமக்கு என்னது எல்லா நூலையும் படிச்ச மாதிரி இருக்கும். உலகெல்லாம் உகந்த ஏத்தும் நூல் கந்தபுராணம் சிவநூல், ராமாயணம் இன்ப நூல், அப்படி ஒவ்வொன்று சொல்லி பார்க்கும்போது மகாபாரதம் அறநூல், ராமாயணம் அன்பு நூல். அப்போ அந்த இனிய குணங்களை கொண்டதுதான் இந்த ராமாயணம் சொன்னேன். அவ்வளவெல்லாம் முடிஞ்சு அவனை எதிர்த்து அவ்வளவு தூரம் செய்த தீயவர்களுக்கும் அவர் பாதித்திருக்கிறான் முருகன் என்று கந்தவேல் சொல்லிடுறேன். அதாவது முருகன் இடத்துல என்ன கேட்கிறாருன்னா, தீமீர பூத திருப்புகள்ல சொல்ற, தீமீர பூததி அணைய நரக சனனம் அதல் விடுவாயல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதும் இடியும் அணுகாதே. சுருக்கமாக தான் முடிக்கிறேன். அப்போ 4 வேணும் 4 வேண்டான்னு சொல்றாரு. அங்க ஏன்னா இருக்கக்கூடாது. கூன் குருடு செவிடு முண்டி மூட இது மாதிரி இருக்கக்கூடாது. அவன் செவிடனா இருந்தான்னா யாராவது செவிடனா இருந்தா வித்வானா இருக்கிறான்னு யாராவது பாடுறதுக்குண்டா? இல்லை. ஆனா கண் இல்லாதவர்கள் பெரிய வித்வான்கள் கவி ஞானிகள்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர். அப்போ ஆண்டவனிடத்துல என்ன வேண்டார்? சரி, நல்ல அறிவும் நற்குல பிறப்பும் தெய்வ வடிவமும் இப்படி இருக்கணும். அங்க ஈனம் வேண்டான. ஏன்னா அங்க ஈனம் இருந்தா கண்ணால பார்க்க முடியுமா, காதால கேட்க முடியுமா? எல்லாம் அத்து போன இந்த அல்நிலையில ஆண்டவன் அடையக்கூடிய வழி இருக்கின்ற போது நாம் ஏன் அதையெல்லாம் கேட்கணும்? ஆக கண்ணால் உன திருவடியை கண்டு ஆதரவு பெருகி இரு கைகளாலும் தொழுது நின் திருக்கோவில் காலால் வளம் செய்து உனது புகழ் வண்ணால் உருகி புகழ்ந்து கண்ணீர் வாய எனையும் தாயாக பறிந்து வளர்க்கின்ற பெருங்கருணை படைத்த விரிஞ்ச பதிவாள மண்ணால் வருக, கதிரவம் ஐயா வருக, ஆறுமுக அப்பா வருக, விலங்கெதிர் வண்ணா வருக, மயிலேறும் மண்ணா வருக, அடியார்கள் வாழ்வே வருக, தெய்வ சிகா மணியே வருக வருக, திருவெறிஞ்சை முருகன் பிள்ளை தமிழிலே கூறி நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். முருகா சரணம். ஆரரே தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க, ஆரரே தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வலேறிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனே. முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
முருகாசரணம் இத்துடன் நிறைவு செய்கிறேன். முருகாசரணம். போற்றுவோம். நாம் சிவா திருச்சிற்றம்பலம். முருகாசரணம்.